என்ன அண்ணா இன்னும் டென்ஷனா இருக்காங்களா? நான் வேணா டீல் பண்ணிட்டா? அவ்வளோ இல்லடா சின்னா, கிக்கராடு உடையணும். இவனே 3 அடி இல்லை, இவன் டீல் பண்ணுவானா? ராஜாவே வந்துட்டான், இனிமேல் அவன் பார்த்துப்பான். நீ செத்து போயிடுன்னு சொன்னா செத்துடுவியா? அப்பா ஏதோ கோவத்தில் சொன்னா நீ வருத்தப்படுவியா? நீ அவர் பையன் இல்லை, இப்போ எங்களோட ஃப்ரெண்டுப்பா. நீ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ அசோக். அப்பா ஒன்று சொன்னால் வருத்தப்படுறது நீ மட்டும்தான். ஆனால் நீ வருத்தப்பட்டா அது எல்லாரையும் பாதிக்கும்டா. யாருடா சொன்னதை நான் வருத்தப்படுறேன்னு? அப்படின்னா உனக்கு வருத்தமே இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா தானடா கஷ்டப்படுறதுக்கு, பழகி போச்சுடா. ஆனா இங்க வலிக்குதுடா. இங்க வலி குறையணும்னா அப்பா அவரோட மனசை மாத்திக்கணும். அவர் என்னை எப்ப வீட்டுக்கு கூப்பிடுறாரோ அப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கூப்பிடுவாரு, கண்டிப்பா கூப்பிடுவாரா. நீ ஏன்டா முகத்தை இப்படி வச்சிருக்க? அப்பா திட்டினது என்ன? ஒண்ணு இல்ல, சிரிடா, அவன் முகத்தை பார்க்க முடியல. பாக்கிய குடுறானா சிரிச்சுக்கிட்டு இருக்க? உன் வண்டியை சரி பண்ணி கொடுத்ததுல உன் பாக்கி என்னைக்கோ தீர்ந்து போச்சு. ஜோக்கா? 2 தடவை ரிப்பேர் பண்ணதுல சரியா போச்சா? என்ன 2 தடவையா? கடந்த 6 மாசமா வண்டி உங்க வீட்டுல இருந்ததை விட ஷெட்ல தான் அதிகமா இருந்தது. டென்ஷன் பண்ணணும்னு நினைக்காத, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்க மாட்டியா? அப்ப என்ன I love you. யாரு அவ? பப்ளிக் பிளேஸ்லயே ஐ லவ் யூ சொல்றான். எவ்வளவு தைரியம் அவனுக்கு? ஓகே ஓகே, ஏதோ பாக்குறதுக்கு நீ அழகா இருக்க, அதனால உனக்கு ஐ லவ் யூ சொல்லிடுவானா? ஆமா, டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருந்த நீ அந்த பக்கமா எதுக்கு போன? ஓகே போன, ஏதாவது மியூசிக் சத்தம் கேட்டா உடனே டான்ஸ் ஆடுவியா? ஆனா நீ எதுக்கு அவனை சும்மா விட்ட? ஓகே ஓகே, உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது சுபாராவ். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால நீ தப்பிச்ச. உனக்கு உன் உயிர் மேல கொஞ்சமாவது ஆசை இருந்தா இத்தோட நிறுத்திடு. I love you. மறுபடியும் நீ என் கண்ணில் பட்ட, என் பேக்ரவுண்ட் என்ன, என் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியாது. கொல்லு கொல்லு, கொன்னுடு அவனை. இந்த ஜேபியை யாரும் டச் கூட பண்ண முடியாது. சாகடி சாகடி அவனை. சவுண்ட் வருது, சவுண்ட் வருது. வாய் முடுறோம், வெஞ்சிலே குத்து, மாறல குத்து. இந்தா இதைய வச்சு புடி, இதைய வச்சு அப்படியே குத்துறோம். அமுகடா, கொல்லுடா அவனை. நல்லா குத்து. அவன் ரொம்ப சொல்றான். அதான் கொன்னன் தம்பி. அந்த கேக்கெல்லாம் என் காலு கீழே வாழ்ந்துங்க. இவனை சாகடிச்ச போதாது, பை எலெக்ஷன்ல சீட்டுக்காக என் கூட போட்டி போடுறானே அந்த கேக்கே, அது வரைக்கும் அவன் உயிரோட இருக்க மாட்டான். அந்த கேக்கேவை முடிக்கிறது ஒண்ணு இவனை முடிக்கிற மாதிரி அவனை ஈஸி இல்ல. தெரியும், அதுக்காக தான் பீகார்ல இருந்து ஆளுங்களை இறக்கியிருக்கேன். அந்த கேக்கேக்கு அவங்க தான் கரெக்ட். அவங்க சாட்சிகளை மட்டும் இல்ல, பணத்தை கூட இல்லாம பண்ணிடுவாங்க. டேவிட் ராஜ் சொல்லு. இங்க பாரு டேவிட், அவங்கள நீ ரிசீவ் பண்ணிக்கோ, தேவையான வசதிகளை பண்ணி கொடு. இந்த வேலையெல்லாம் நீ சரியா பண்ணுவேன்னு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவங்க வந்திருக்கிறது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? சரிங்கண்ணா. डेविड राज। हो डेविड राज, आ जाओ। बोलो भाई, हमारे जेपी सर कैसा है? एकदम बढ़िया। ओके बैठो। जेपी साहब ने भेजा है आप? जेपी साहब ने भेजा? इधर आपको सब ठीक है ना? எனக்கும் தமிழ் தெரியும். இங்க நிறைய மர்டர் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு தமிழ் தேவை. பணம் கொண்டு வந்திருக்கியா? வேலையை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாருங்க. கேக்கே கொல்ல வந்த விஷயம் யாருக்குமே தெரிய வேண்டாம். அதாவது நான் என்ன குழந்தை மாதிரி பேசாத. இந்த ஹோட்டல் எங்களோடது, நீ ஒன்றும் கவலைப்படாத. கேக்கேவை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. கொலை பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? பிளானா? பிளான் பண்ண வீடா கட்டுறோம். டே தம்பி, அவன் எங்க இருப்பான்னு சொல்லு, அவன் கூட எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லு, அவனை எப்போ போடணும்னு சொல்லு. ஓகே, டைரக்டா போய் டமால்னு தூக்கிடுவேன். அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. கேக்கே ரொம்ப மோசமான ஆளு. நீங்க ஒரு அடி முன்னாடி என்ன ரொம்ப நடுங்குற? நாங்கெல்லாம் பிஹாரி கேங்ஸ். 100 கொலை பண்ணியிருக்கோம். சிஎம் கூட தூக்கியிருக்கோம். கேக்கெல்லாம் ஒரு ஆளா? பயப்படுறான்டா. தம்பி பயப்படாத. கேக்கோட போட்டோவை கொடுத்துட்டு நீ கிளம்பி போய்கிட்டே இரு.
கேகே அவங்க வர்றது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? சரிண்ணா. தேங்க்யூ மிஸ்டர், இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. அண்ணா அண்ணா அந்த கேக்கே கதை முடிஞ்சதுண்ணே. மீதி இருக்கிறது அவன் தம்பி அவங்க அம்மாவும் தானே. அது நடக்காது. எங்க அண்ணனை சாவடிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லடா. விட்றாத, அவன் தம்பி கூட உயிரோட இருக்கக்கூடாது. ஏய் அடியே, டிபன் ரெடி ஆயிடுச்சா இல்லையா? என் ட்ரெஸ் சைன் பண்ணிட்டியா? ஷூ பாலிஷ் பண்ணிட்டியா? ஏய் செவிடே, நான் சொல்றது கேட்கலையா உனக்கு? என் டவல் எங்கடி? வரேங்க. ஏய் என் பிரஷ் எங்கடி? அங்கதான் இருக்குங்க. ஏய் என் டவல் எங்கடி? எடுத்துட்டு வரேங்க. நான் டவல் எங்கன்னு கேக்குறேன், நீ வரேன்னு சொல்ற. அஜித்துக்கும் எனக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏய் கூப்பிடுறல்லடி. என்னங்க? ஏண்டி டவலை கேட்டா கோமணத்தை கொண்டு வர? டவல் உங்க கழுத்துல தான் இருக்கு, பார்க்கலாம்ல? பார்க்க மாட்டேன். வாயில பிரஷ்ஷை வச்சுக்கிட்டே பிரஷ் எங்கன்னு கேட்பேன். நீ அங்கிருந்து ஓடி வந்து என்னங்க பிரஷ் உங்க வாயில தான் இருக்குன்னு மரியாதையா சொல்லணும். ஆமா, உங்ககிட்ட காஃபி கிட்ட எவ்வளவு நேரம் ஆச்சு? நீங்க கேட்கவே இல்லையே. அப்ப கேட்கல நான் கொடுக்க மாட்டியா? திமிரு இல்ல, நீ வேலைக்கு போறன்ற திமிரு இல்ல, நான் வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல சும்மா இருக்கேன்ற இலக்காரம். போடி, பாத்துக்கிட்டு இருக்க, போய் காப்பி எடுத்துட்டு வா, மர்டர் பண்ணிடுவேன். என்னடா பேப்பர் படிக்கிறியா? எங்க ஒரு ஹெட்லைன்ஸ் படிச்சு காட்டாப்பாக்கு. மனைவி சம்பளத்தில் வாழ பிடிக்காமல் கணவர் வெக்கத்தால் தற்கொலை. என்னது? அதுக்காகவா செத்துட்டான்? ஆமாப்பா, அதுக்காக அவையே சாவணும். உன்ன மாதிரி வெக்கம் இல்லாம இருக்கலாம்ல. சின்ன பசங்களை பேப்பர் படிக்க கூடாது, கொடு, நீ ஸ்கூல் போ. காஃபி. பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன் தெரியலையா? கையில பேப்பர் இருக்குல்ல, குட்ரி. அம்மா ஏதாவது தர்மம் போடுங்கம்மா. கை கொஞ்சம் வேலையா இருக்குப்பா, போயிட்டு வா. அப்படின்னா பிச்சை எடுக்கிறவங்க கூட அம்மானு தான் கேட்கணுமா? ஏன் ஐயான்னு கேட்க மாட்டானா அந்த பிச்சைக்காரன்? என்னத்த பண்றது? டேய் வாடான்றல. ஐயா, இந்த வீட்டுக்கு பாஸ் யார் தெரியுமா? தெரியலையா. உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட பிச்சை எடுக்கணும், என்கிட்ட. சரிங்க ஐயா. இவ்வளவு கெஞ்சி கேக்குற, உனக்கு ஏதாவது தரேன். உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா கொடுக்கணுமே. ஐயோ, இது எங்க எடுக்கிறீங்க? இது கொடுத்தா பிச்சை எடுக்க மாட்டேன், பாட்டு கேட்ப. நீ இப்படி ஜஸ்ட் 1 year பேக் நம்மளதான் சேம் பொசிஷன் தான். ஒர்க்கிங் ஒய்ஃப், வேஸ்ட் ஹஸ்பண்ட். இதே மாதிரி தான் டார்ச்சர் பண்ணேன். அவ்வளவுதான், ஒரு நாள் அவ என்னை வீட்டை விட்டு துரத்திட்டா. ஃபியூச்சர்ல உன் நிலைமையும் அதே தான். நான் வரேன், நம்ம கோயில்கிட்ட பார்க்கலாம் தம்பி. என்னடி பிச்சை போடுறியா? அது பால். பாக்கெட் மணியா? பாக்கெட் மணிக்கு 200 ரூபாய் எப்படி பார்த்தோம்? பாக்கெட் மணி இல்லங்க, என்ன? பால்காரனுக்கு. பால்காரனுக்கா? பால்காரனு கூட நீ பாக்கெட் மணி கொடுப்பியா? இவள அந்த அண்ணா, கொம்ப காணோம். இந்தாங்க பாக்கெட் மணி. என் தங்கச்சிக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. அண்ணி நீங்க கிளம்புங்க. சரி. அம்மாடி தங்கச்சி, நீ ஏதோ பெரிய ஹெல்ப் பண்ணதான் நினைக்காத. நீ கிளாசிக்கல் டான்சர் ஆவறதுக்கு நான் செலவு பண்ண காசுல இது ஒரு பங்கு கூட கிடையாது. இவன் என்ன இங்க வந்திருக்கான்? எனக்காகவா? இன்னொரு தடவை அவனை பார்த்தா ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி எனக்கு எதுக்கு? அவன் வந்தது எனக்காக இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன மட்டும் அவன் பார்க்கட்டுமே, அப்புறம் அவனை நான் ஒரு வழி பண்றேன். பார்த்துட்டான். இப்ப நான் என்ன பண்ணணும்? அவன் பொழைக்கணும்னு இல்ல, கண்ட்ரோல் அஞ்சலி, கண்ட்ரோல். பார்த்தா பார்க்கட்டும், கிட்ட வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அவன் ஒருவேளை வந்துருவானோ? என்ன போயிட்டா?
எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், தேங்க்யூ. இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே. என்ன யாருக்காக வந்து நினைச்சியா? உனக்காக தான் வந்தேன். அட கடவுளே, கொலை பண்ற அளவுக்கு கோபம் வருது இல்ல உனக்கு? வரதான் செய்யும், அது சகஜம். முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் கோவம் வரும். என்ன மேடம், கோவம் வராதா? வரும். கோவம் மட்டும் இல்ல, என்ன கேட்டா அவனை பொழக்கணும்னு தோணும். முதல்ல அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் இவன் எதுக்கு ஐ லவ் யூ சொன்னான்னு யோசிக்க தோணும். அப்படிதானே? ஆமா ஆமா. அப்புறம் தான் அவனோட சின்சியாரிட்டி தெரியும். அதுக்கப்புறம் அவனை லவ் பண்ணலான்னு கூட யோசிக்க தோணும்ல. அப்படிதான். இல்ல இல்ல இல்ல. என்ன இல்ல? என்ன இல்ல? ஏன்? என்னங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. வேற வருஷம் கூர் வேல் சிட்டி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கெட்டு போன வண்டிகளை ரிப்பேர் பண்றது. பொறுமை கம்மி, கோவம் அதிகம். கோவம் வந்தா அடிப்பேன். நல்ல பழக்கமும் இருக்கு, கெட்ட பழக்கமும் இருக்கு. உன் பின்னாடி சுத்துறது கெட்ட பழக்கத்துல ஒண்ணு, உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறது நல்ல பழக்கத்துல ஒண்ணு. போதுமா? காதலிக்கிறியா? காதலி. ஏங்க என் லைஃப்ல இப்படி விளையாடுறீங்க? அட அம்மாடி அம்மா அசோகா, என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ? நான் எவ்வளவு சின்சியரா சொல்ற வாழ்க்கையோட விளையாடுறாங்கிற. நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் உன் பின்னாடி சுத்த மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன், இதுக்கப்புறம் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் நீ ஞாபகத்துல வச்சுக்கோ, என்ன பத்தி நீ யோசிக்கவே கூடாது. ஆனா நீ யோசிச்சுட்ட அடுத்த நிமிஷமே உன் பக்கத்துல நிப்ப. கன்ஃபார்ம்ட்? ஓகே? ஓகே ஓகே. வெரி குட். தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த வாங்கிக்கோ. பரவாயில்ல வாங்கிக்கோ, உனக்காக ஆசையா கொண்டு வந்தேன். முதல்ல சிட்டில என்ன நடக்குது? இவர் யார் சார் கொலை பண்ணது? இந்த டெட் பாடிலாம் யாரு? இறந்து போனவங்களோடது. நான் கேட்கறது அது இல்ல சார், யார் கொன்னது அவங்கள? மிஸ்டர், இவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். பீகார்ல இருந்து வந்திருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அவங்க ஏன் சார் இங்க வந்தாங்க? அங்க ஆறு இல்லன்னு. ஷட் அப். இங்க பாருங்க, ஜேபி சாரை சாகடிக்கிறதுக்கு அவர் தம்பியே இவங்களை எல்லாம் பீகார்ல இருந்து வரவழைச்சாருன்னு அவங்க கேள்விப்பட்டோம். தம்பியா? அவர்தான் கன்ஃபார்மா தெரியுமா? நீங்களே சொல்லுங்க சார். ஜேபி சார் தம்பி தான். அவரே வர வச்சு அவரே கொலை பண்ணுவாரா? செஞ்ச கொலைகளுக்கெல்லாம் சாட்சி இல்லாம பண்ணணும்ல. ஜேபி சார் தம்பி வெளியூர்ல இருக்காரு. அவர் கிடைச்சாதான் எங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சார் 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 சார், இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். இங்க பாருங்க, கேஸை பத்தி இவருக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் இவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். சார் நீங்களாவது உண்மையை சொல்லுங்க சார். அப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அப்படி இல்ல சார், உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லுங்க சார். உண்மையை சொன்னா போடுவியா? ஏன் சார் போட மாட்டேன், எங்களுக்கு மீடியா சார். அப்ப எழுதிக்க சொல்றேன். இந்த ஆளுங்களை எல்லாம் சாகடிச்சதும் ஜேபியை சாகடிச்சதும் கேகே. கேக்கேவா? ஏன் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? செஞ்சது கேகேனா, செய்ய வச்சது அவங்க அம்மா யாதம்மா. யாதம்மாவா? அவங்கள பத்தி தெரியுமா உனக்கு? பயங்கர டேஞ்சர். எழுதிக்கிறியா? மறுபடியும் நாளைக்கோ நாளைக்கோ ஒரு கொலை நடக்கும், அந்த இடத்துல சந்திப்பான். எவ்வளவு வேணாலும் பணம் வாங்கி. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த கேகேவும் ஃபேமிலி மட்டும் சரி, அவங்க உயிரோட இருந்தா என்ன கொண்டுடுவாங்கடா. அவனை போட்டு தப்பிக்க கூடாது அவன். கண்டிப்பா. நீ லவ்ல மாட்டுவேன் நினைச்சு கூட பார்க்கலடா. என்ன பண்றது, நான் மட்டும் மாட்டுவேன் நினைச்சேனா என்ன? லவ்ல விழுந்தா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன காலையிலே ரூம்ல இருந்து கிளம்பிட்டீங்க? எங்க? எங்களை விடு, நீ என்ன கோவில் கொள்ளான்னு சுத்திக்கிட்டே இருக்க? நல்ல ஹஸ்பண்ட் வேணும்னு வேண்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீயும் அப்பாவும் ஒண்ணு சேரணும்னு பூஜை பண்ண. பாவம், அந்த கடவுளை ஏன் டென்ஷன் பண்ற? அது நடக்கிற வேலையா? ஏதோ ஆசை தா, அம்மா உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. சொல்லுடா. அண்ணா நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட்னா? அவன் இப்பதான் வீட்டு விட்டு வெளியே தனியா வந்து இருக்கானா? 2-3 பேர் இருக்காங்க. அவன் திரும்ப வந்துட்டு இருக்கானா? அவன் மிஸ் ஆக கூடாதுடா. நீ அவனை ஃபாலோ பண்ணு, நம்ம ஆளுங்க எல்லாரையும் அலர்ட் பண்ணு. Hey!
ஆமாக்கா. ஏய் அசோக், அண்ணா சொன்னா கேளு. வேணாண்ணா வாண்ணா. ஏய் என்னடா இது? இப்போ என்னதாண்டா நடந்தது? ஆ? ஓடு 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 ஓடு. அண்ணா அண்ணா என்ன ஒருத்தன் அடிச்சிட்டான்னா, கார்பரேட்டுக்கிற ரெஸ்பெக்ட் கூட இல்லாம என்ன கும்மி எடுத்துட்டான்னா. அம்மா ஹாஸ்பிட்டல்ல 10 நாள் இருந்துட்டு இதோ இப்போ தான் நான் டிஸ்சார்ஜ் ஆகி வர்றேன். நம்ம ஆளுங்க இன்னும் பெட்ல தான் இருக்காங்க. அவனை அப்படியே துண்டு துண்டா வெட்டி எறி. இவ்வளவு ஆக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்றேன், ரியாக்ஷனே இல்லையேண்ணா. நம்ம ஆளுங்களை அடிச்சிட்டான்னு சொல்றேன், ஃபயர் ஃபயர் ஃபயரே இல்லையேண்ணா. என்ன அடிச்சா உனக்கு எப்படின்னா தெரியும் வாலி? அவன் உன்னை அடிச்சானா அப்ப தெரியும்னா அதோட வலி. அம்மா என்ன அடிச்சவனை அடிப்பான்னு பார்த்தா என்னையே அடிக்கிறானே. மூட்ரியா? எதுக்கு? அவனை ஒருத்தன் அடிச்சான். அவனே கண்மூடி பிதிங்க அசையாம உட்கார்ந்துருக்கான். உன் கம்ப்ளைண்ட் எங்கடா கேட்பான்? சிட்டில இவரையே ஒருத்த அடிச்சுட்டானா நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்கு தாண்டா போகணும் தெரியுமா? என்னடா ஆச்சு? அங்க என்ன நடந்துச்சு சொல்லுடா. ஜேபியோட தம்பியை கொலை பண்ணலான்னு போனா நடுவுல ஒருத்தன் வந்து இவனை அடிச்சிட்டான். எவன்டா அவன்? எவன்டா என் பையனை அடிச்சது? நான் எவ்வளவு கேட்டாலும் சொல்லலாமா? சொல்லுப்பா சொல்லு. யார் அவன்? எங்க இருக்கான்? சொல்லுப்பா சொல்லு. நான் என்னன்னு சொல்றது? யார் அடிச்சேன்னு தெரியாம இருக்க. யாருன்னு சொல்லி உயிரை வாங்குறீங்க. என்னது அடிச்சது யாருன்னு தெரியாதா? அப்ப நானே பரவாயில்ல, அட்ரஸ் இருக்கிறவங்கிட்ட அடி வாங்கினேன். பெரியவனே, உன் தம்பி அடிச்சு அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான். அவன் அடிச்ச விஷயம் 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவன் சாவு அத்தனை பேருக்கும் தெரியணும். அம்மா, யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை கொல்லாம விட மாட்டேன். கடவுளே கடவுளே கடவுளே, அவன் சொன்ன மாதிரி அவனை பத்தி நான் எப்பவும் யோசிக்க கூடாது. நேர்லயும் கனவுலயும் அவன் வராம பாத்துக்கோ. அது போதும் எனக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப வரைக்கும் அவன் ஞாபகம் எனக்கு இல்ல. இனிமேலும் அவன் ஞாபகம் வரக்கூடாது. ஓகே? ஹலோ, நீயா? நீ நினைச்சல? நீ நினைச்சா நான் வந்துருவேன்னு சொன்னல, அதான் வந்துட்டேன். நான் ஒன்னும் நினைக்கல. உன்னை பத்தில நான் யோசிக்கவே இல்ல. நீ நினைக்கலன்னா நான் வரமாட்டேன். சரி, மேட்ரு என்னன்னு சொல்லு. மேட்ரு என்னன்னா? லவ் மேட்ருமா? லவ் பண்ணா லவ் பண்றேன்னு சொல்லு. இல்ல எப்ப லவ் பண்ண போறேனாவது சொல்லு. சொல்ல மாட்டேன். அத்தா அப்பா கூப்பிடுறாரு. ஏய் செல்லக்குட்டிங்க வா. ஐ லவ் யூ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கல்யாணமா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடு. அவளை பாத்தியா? அவ கூட தெளிவா பேசிட்டு போறா. கோவம் வருதா? சிச்சி சிச்சி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறா. சும்மா டென்ஷன் பண்ணாம முதல்ல இங்க கிளம்பு ப்ளீஸ். ஹலோ, என்ன விழுந்துட்டியா? இதுக்கே நீ பிளாட்டா? அம்மாடியோ, இந்த பொண்ணுங்களே இப்படிதான். ஸ்ட்ரைட்டா வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. கண்ணு தெரியாதவங்கள ரோட கிராஸ் பண்ணி விட்டா, கோவில்ல பிச்சைக்காரங்களுக்கு பணம் போட்டா, தீபா அணையாம இருக்க கையை வச்சு மறைச்சிக்கிட்டா, இந்த மாதிரி விஷயங்களை தான் பொண்ணுங்க டப்புன்னு வந்துடுறாங்க. நீயும் அந்த மாதிரி பொண்ணுன்னா சொல்லு. என் மண்டியில 100 ஐடியாக்கு மேல இருக்கு. காலையில எழுந்த உடனே வீட்டு வாசல்ல எக்ஸிபிஷனே வச்சிடுறேன். யாரா அவன்? ஐயோ அண்ணா, வாமா. என்னையா மச்சானா? ஏய் மச்சா, எப்படி இருக்க? அசோக் ப்ளீஸ். ஹலோ ஹலோ. பாத்தியா வெளியில எனக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு? இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டே. டேய் மச்சா, உன் தங்கச்சி என்ன லவ் பண்ண சொல்லுடா. ஓகே ஓகே. சரி சரி, ஓகே ஓகே. எப்பா பாத்தியாடி, என்ன பாக்கிறதுக்குன்னே கோயிலுக்கு வந்திருக்கானா? அந்த பையன் அப்படி சொன்ன மாதிரி என் காதுல வேணுங்க. லிப்படி, லிப் மூவ்மெண்ட். எனக்கு லிப் ரீடிங் தெரியும்டி. நீ வேலையை பாரு வா. ப்ளீஸ் அசோக், எங்க அண்ணனை பத்தி உனக்கு தெரியாது. உனக்கு கொன்னுடுவாரு. ஓஹோ, அப்போ நம்ம சுவிட்ச் அங்க இருக்கு போல இருக்கு. அதனால என்ன, உன் அண்ணன்கிட்ட டைரக்டா கேட்டுறேன் உன்னை பத்தி. நாளைக்கு சாயந்தரம் கரெக்டா 5 மணிக்கு உன்னோட வீட்டுக்கு வரேன். அங்க வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏய், ஏண்டி இவ்வளவு பயப்படுற? அவனை பத்தி உனக்கு தெரியாதுடி. அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இல்லனா வீட்டுக்கு வரேன்னு சொல்வானா? ரொம்ப ஓவரா பயப்படாத. வரேன்னு சொல்ற எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவானுங்களா? அதுக்கெல்லாம் அவனுக்கு தைரியம் இருக்கணும்டி. அவன் கிட்ட அதான் இருக்கு. வரேன்னு சொன்னா அவன் கண்டிப்பா வந்துருவான். ஏதாவது பண்ணுடி. என்னடி நீ பேசுனதுக்கே இப்படி பயப்படுற? அவன் ஏதாச்சும் கைய வச்சா சொல்லு, பீஸ் பீஸா ஆக்கிடுறான் அவனை. ஓஹோ, என்ன டச் பண்ணன்னு சொன்னாதான் இவன் சீரியஸா எடுத்துக்குவா போல இருக்கு. என்ன டச் பண்ணானா? எங்கடி? இங்க. அங்க கை வச்சிட்டானா? காலிடி அவன். இவனுக்கு சரியான ஆளு ஹோல் சிட்டில இருக்கான். வா போய் அவனை பார்க்கலாம். இன்னியோட அவன் வாழ்க்கை காலிடி. ஏய், எதுக்கு நீ பயப்படுற? அண்ணன் எல்லாத்தையும் பார்த்து பாரு. வராரு.
பாஸ் போன்ல சொன்னல அதேதான் பாஸ். அவன் ரொம்ப பொறுக்கியா இருக்கான். இவள ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கான். பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்து ஐ லவ் யூ சொல்லிருக்கான். பின்னாடி வந்து இல்லடி, என்ன பார்த்த உடனே அவன் சொல்லிட்டான். ஏதோ ஒண்ணு சொன்னா இல்லையா? அதுக்கு எதுக்கு நீ தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க? அவனை பத்தி பாஸ் கிட்ட சொல்லு, நரம்பெல்லாம் எடுத்துருவேன். ஆமாங்க பாஸ், அவன் ஒரு பெரிய 420. அப்புறம் என்ன சொல்றது பாஸ்? இவ ரொம்ப அழகா இருக்கான்னு அவன் மேல கை வச்சிருக்கான். கை மட்டும் வைக்கல, பப்ளிக் பிளேஸ்ல முத்தம் வர கொடுத்துட்டான். கொடுத்துட்டானா? ஜஸ்ட் மிஸ். இப்பவே இந்த நிலைமையில இருக்குன்னா நாளைக்கு ரேப்புக்கு இப்ப நடிச்சு என்ன பண்றது? என்ன நீ செய்யணும்? என்ன பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது. கால் எடுப்பியோ கை எடுப்பியோ ஏதாவது ஒன்னு எடுத்துதான் ஆகணும். நான் ஏதோ ஒன்னு எடுக்கிறேன், நீ முதல்ல வெளியில போ. நான் இந்த பொண்ணுகிட்ட பர்சனலா டீல் பண்ணிக்கிறேன். ஓகே பாஸ், நீ ஒண்ணு கவலையும் படாத. அண்ணன் ஜெம்மு 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 தான். ஏண்டி கை போட்டனா? எங்க சொல்லு. இங்கதான். ஃபர்ஸ்ட் டைம் தானே இந்த பாட்டை நான் பாக்குறேன். அப்புறம் போய் சொன்ன? ஏன் போய் சொன்ன சொல்லு சொல்லு. எஃபெக்ட் நல்லா இருக்கும்னு. அம்மாடியோ, எஃபெக்ட்டுக்காக தான் அப்படி சொன்னியா? என்கிட்ட சொன்ன பரவாயில்ல, இதையே நீ ஒரு ரவுடி கிட்ட சொல்லி அவன் என் கண்ணை பிடிங்கி இருந்தானா, என் கை காலை வெட்டி இருந்தானா, அதை விடு அவன் என்ன க்ளோஸ் பண்ணி இருந்தானா, என்ன கொலை பண்ற அளவுக்கு ஆளை செட் பண்றியா? இல்ல இல்ல, நான் அவ்வளவு தூரத்துக்குலாம் யோசிக்க மாட்டேன். என்ன யோசிக்கலையா? ஏன்? அது என்ன பாரு, தலைய தூக்கு. ஏய், என் கண்ணை பாரு, நல்லா பார்த்து சொல்லு. நான் பொண்ணுங்களை அழ வைக்கிற ஆள் மாதிரி தெரியறேனா? இல்லங்க. இல்ல பொண்ணுங்க மேல கை வைக்கிற மாதிரி தெரியறேனா? இல்லங்க. என் கண்ணுக்குள்ள இருக்கிற காதல் உண்மைன்னு தெரியுது இல்ல? ஆமாங்க. இப்போ உனக்கு கூட என்கிட்ட ஒன்னு சொன்ன போல இருக்குல்ல? ஆமாங்க. சரி இப்ப சொல்லு. நீங்க மட்டும் கொஞ்சம் தள்ளினீங்கன்னா நான் இப்பவே வீட்டுக்கு போயிடுவேன். உன்னை என்னால மட்டும் இல்லடி, அந்த கடவுளால கூட மாத்த முடியாது. இன்னில இருந்து என்னோட முகத்தை உன்னை காட்ட மாட்டேன். ஓ ஓ. நான் உன் அழகை பார்த்து உன் பின்னாடி வரேன்னு நினைச்சியா? உன்னை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. ப்ளீஸ் விடுங்க. இந்த கையை விட்டுடலாம், ஆனா என் மனசுல உன் மேல இருக்கிற காதலை மட்டும் விட முடியாது. ஒரு தடவை என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லு, சாகுற வரைக்கும் இந்த கையை விட மாட்டேன். Save me, please. செத்து போயிட்டானா? அவன் போகட்டும். உன் பேர் என்ன? எங்க இருக்க? ஏய், அஞ்சலி என்னாச்சு? அஞ்சலி 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 கூல் டவுன். அஞ்சலி கூல் டவுன். என்னாச்சுன்னு சொல்லு அஞ்சலி, நான் சொல்றத கேளு. கூல் டவுன். சார், நம்ம ஆளுங்கள்லாம் உங்களுக்கே சீட் கொடுக்கணும்னு ஹை கமாண்டருக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. மேலிடம் கூட உங்களுக்கு தான் சீட் தரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அவன் அந்த ஏரியா ஆள் தான். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, அவனை பத்தி எனக்கு தெரியணும். ஜேபியும் அவன் தம்பியும் கொலை பண்ண ஒரு ரவுடிக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கணும்னு மேலிடத்துக்கு அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க சார். யார் அந்த ரவுடி? அது இல்லைன்னா அவங்க அப்படி பிரச்சாரம் பண்றாங்க. என்ன இருந்தாலும் எங்க சப்போர்ட் உங்களுக்கு தானா.
என்னடா? நான் சத்தியை கொலை பண்ணும்போது ஒரு பொண்ணு பார்த்துருச்சு. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா? உண்மையா? ம். எவ்வளவு நாளைக்கு அப்புறம் உனக்கு இந்த யோசனை வந்துச்சு. கடவுளே, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். சின்னவனே, பொண்ணு எப்படிடா இருக்கா? நல்லா இருப்பாமா. கொலை பண்ணும்போது பயத்துல அவ கண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனாலும் அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சது அந்த பொண்ணோட அதிர்ஷ்டம்டா. அந்த பொண்ணோட விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லு. யாரு, எங்க இருக்கா, என்ன பண்றான்னு. உங்க 2 பேரோட கதை என்னன்னு சொல்லுங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ணா. கம்பெனில இருந்து கூடிய சீக்கிரம் என்ன அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேரண்ட்ஸ் ஆசைப்படுறாங்க. அவங்க அம்மா அப்பா கூட எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கண்ணா. அப்போ உன்னோட அப்பாக்கு லவ்னா பிடிக்காதுல்ல, கண்டிப்பா ஒத்துக்க அப்ப மாட்டாரு. எந்த தைரியத்துல காதலிச்ச? நீ இருக்கன்னு தான். ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த பிரச்சனை வேற கொண்டு வரியா? அப்போ நாங்களே ஏதாவது கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. பெரியவங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அப்பாவுக்கு சந்தியானா உயிர். அவளையும் அவர் பிரிஞ்சிட்டாருன்னா அதை அவரால் தாங்கிக்க முடியாது. அப்ப எங்க கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா அது அப்பா கையால தான் நடக்கும். நானே அதை நடத்தி வைக்கிறேன். எப்படின்னா? அவர் உன்னை பார்க்க கூட விரும்ப மாட்டாரே. உன்னை பார்த்தாவே அவர் கோபப்படுவாரு. அதான் அந்த கோவம் தான் அந்த கல்யாணத்தை நடத்த போகுது. அம்மா, 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 ஏய் கத்தாதடா. அம்மா. டேய், உங்க அப்பா வீட்ல தான்டா இருக்காரு. சந்தியா வீட்ல இருக்காளா? கூப்பிடு. சந்தியா பேசுறா. சொல்றேன். இவன் பேரு ஜக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ரொம்ப பணிவா இருப்பா. சந்தியா எங்க? சந்தியா, சந்தியா, சந்தியா. என்னடா என் தங்கச்சி கால்ல விழுற? காமெடி, ரொம்ப காமெடி, காமெடி. வெக்கப்படாதடா. பாரு, தலை நிமிர்ந்து பாருடா. உங்க அப்பா வந்துட்டாரு. அங்கதான் வரேன். வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ண வைக்கணும்னு யாருக்காவது பொறுப்பு இருக்கா? இல்ல. ஆனா ஒரு அண்ணனா எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. இந்த வீட்டுக்கு வேணா நான் பையனா இல்லாம இருக்கலாம். ஆனா அவளுக்கு நான் அண்ணன். அதுக்காக நான் அவளுக்கு ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன். மச்சான் முடியலடா. என்ன அப்படி பாக்குறீங்க? மாப்பிள்ளை யாருன்னா? இதோ இவன் தான். நமஸ்காரம் பண்ணதெல்லாம் போதும். உன்னை பத்தி சொல்லு. I am ஜகு பாண்டி. MA FRCS MABL IAS. ஐயர் வச்சிட்டேன். உங்களை விட உங்க டிகிரி தான் உயர்வா இருக்கு. ரொம்ப புகழ்றீங்க. எருமநாயக்கம்பட்டி வெட்டனரி ஹாஸ்பிடல்ல மலேரியா டிபார்ட்மெண்ட்ல பினாயில் செக்ஷன்ல கொசு மருந்து அடிக்கிறேன். மந்த்லி 6500 salary. அதுல 2000 கட்டிங் போய்டும். 2000 கட்டிங்கே போகுமா? பேலன்ஸ் 4500. கேட்டிங்களா இவன் பயோகிராஃபியா? ஆளு குள்ளமா இருந்தாலும் மனசு ரொம்ப உயரம். அதெல்லாம் கேட்டாங்களா? ஒரு பிளேட் சாப்பாடுனாலும் ரொம்ப அன்பா கொடுப்பான். நிறுத்து. பிளேட் சாப்பாடா? இந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணனா டெய்லி பிரியாணியே போடுவேன். என்ன ஒரு பெரிய மனசு. எனக்கு கூட பார்த்தவங்க யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. என் மூஞ்சிய பார்த்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஜாதகத்தை பாத்தீங்களா? அத்தை மாமா தொல்லை கூட இல்லம்மா. என்ன அப்படி பாக்குறீங்க? மாப்பிள்ளை நல்லா இல்லையா? நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கொடுக்கிற வரதட்சணைக்கு கம்ப்யூட்டர் என்ஜினியரோ இல்ல அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள வருவான்னு நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். பேப்பர்ல ஆட் கொடுத்தாலும் டிவில விளம்பரம் கொடுத்தாலும் எந்த கல்யாண தகவல் மையத்துல தேடி அலைஞ்சாலும் கம்ப்யூட்டர் என்ஜினியர் மட்டும் இல்ல கல்லு உடைக்கிறவன் கூட கிடைக்க மாட்டான். அதனாலதான் நான் இவனை கூட்டு வந்தேன். இங்க பாருங்க, இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உங்களுக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டான். சரி பதில் சொல்லுங்க. ஆன்டி கிட்ட கேட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க? கேட்க வேண்டியது அங்கிள். ஏய் பிச்சிருவான் உன்னை. என் அப்பா பத்தி நீ தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவ்வளவு பெரிய சீன் இருக்கா? எப்படி உசார் பண்ற பாரு. வேணாண்டா. எப்பவுமே என்ன முட்டாளா தான் நினைப்பியா? சொன்னா கேள்றா. சின்ன பையன் மாதிரி பேசுறா. பெரியவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கிறோம். வெயிட் பண்ணு. எல்லாம் வர போங்க. ஓ அங்கிள், I am ஜகு பாண்டி. ஓகே. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டதை விட நீங்க நல்லாவே இருக்கீங்க. அழகா இருக்கீங்க. பாடி நல்லா மெயின்டைன் பண்றீங்க. ஜிம்முக்கு போறீங்களா? உங்க மூஞ்சியை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் தான் தோணுது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க போட்டோக்கே கற்பனை காட்டணும் தான் எனக்கு தோணுது. பை த பை, உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ஓகே நினைக்கிறேன். என் பர்சனாலிட்டி உங்களுக்கு பிடிக்காம இருக்குமா என்ன? அதிர்ஷ்ட கதவை தட்டும் போது திறக்காம இருக்கிறதுக்கு நீங்க லூசா? ஓ இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் அங்கிள்? இவ்வளவு சீக்கிரம் ஒரு பர்சனாலிட்டி மாப்பிள்ள உங்களுக்கு கிடைச்சான்ற ஷாக். ஐ நோ. நீங்க பெரிய எடுத்த ஆளுங்க. பொண்ணுக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் கரெக்டா செய்வீங்க. கல்யாணத்துல ரொம்ப கிராண்டா பண்ண வேண்டாம். ஏன்னா ஏன் சார்பா நான் மட்டும் தான் வருவேன். அப்புறம் நீங்க கூட யாரையும் கூப்பிடாதீங்க. ரிஜிஸ்டர் அதுவும் உங்க ஆபீஸ்லயே பண்ணிக்கலாம். அங்க இருந்து அப்படியே ஒரு ஹோட்டல்ல போயிட்டு லைட்டா டிஃபன் சாப்பிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு பண்ணிடலாம். என்ன மாதிரி அழகும் அறிவும் கிடைக்கிற ஒரு மாப்பிள்ள கிடைச்சது உங்களோட அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டக்கார மாமாயா நீ. உடனே முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி ஹனிமூனுக்கு 2 டிக்கெட் புக் பண்றீங்க இமீடியட்டா. அதிர்ஷ்டக்கார மாமனாரியா நீ. என்ன பண்றதுமா? வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே. அம்மா முடியல. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கொடுக்கிற வரதட்சணைக்கு கம்ப்யூட்டர் என்ஜினியரோ இல்ல அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள வருவான்னு நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். வாயிலே குத்துனாருமா இருந்தாலும்.
ஐயோ, 2வது இன்னிங்ஸா? என்னால முடியாதுப்பா. அவனுக்கு உதவி பண்ண போய் என்ன படிச்சா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மேனேஜர் எங்க இருக்கார்? அவர்தான் சார். ஹலோ சார். எஸ். என்னாச்சு உங்களுக்கு? குமரி கூட வாரிட்டு என்னாச்சுன்னு கேக்குறியா? ஒண்ணு இல்லைங்க, கொசு கட்சத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டா. முகத்துல துணி எதுக்கு? அது வேற ஒண்ணு இல்லைங்க, திங்கக்கிழமை அன்னைக்கு எங்க மூஞ்சிய எங்க பரம்பரையில யாருமே காமிக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, இதுல என் பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நல்ல சம்பந்தம் வேணும். கோல்டன் சம்பந்தமா கொண்டு வரேன் சார். கோல்டு சில்வர்லாம் இல்ல. வர்ற பையன் அழகா இருக்கணும். அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும். தெரியும் சார், தெரியும் சார், தெரியும் சார். சொல்லாமலே உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வேற ஒண்ணு இல்ல சார், இங்க வர பொண்ணை பார்த்தவங்க எல்லாமே மாப்பிள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும், ஆன் சைட் அமெரிக்கா போகணும் எல்லா மாமாங்களும் ஆசைப்படுறாங்க சார். உங்களோட ஃபீஸ் எவ்வளவு? அடிபட்டதுக்கு டாக்டர் ஃபீஸா? என்ன டாக்டர் ஃபீஸ்? டாக்டர், மேரேஜ் புரோக்கர் ஃபீஸ் அதெல்லாம் ஒண்ணுதான் சார். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுங்க சார். இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஆல் இண்டியா ஆர்ஜே ஒர்க் பண்ணேன் சார். என் வாய்ஸ் மன்சூர் அலிகான், வி.கே. ராமசாமி, லிட்டில் சூப்பர் ஸ்டார், தளபதி, விக்ரம் கார்த்தி அவங்கள மாதிரிலாம் பேசுவோம் சார். இட்ஸ் ஆல் ரைட். தற்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. நீங்களே வச்சுங்க சார். உங்ககிட்ட இருந்தா எங்கேயும் போவா சார். யாருனே உங்களுக்கு தெரியாது, என்கிட்ட இருந்தா பணம் எங்கேயும் போகாதுன்றீங்க. என்ன உங்களுக்கு முன்னாடி தெரியும்? காயா பூங்க வேணாமல சத்தியமா தெரியாது சார். பாருங்க சார், உங்ககிட்ட கொடுத்தது மாதிரியே வேற தகவல் மையத்திலையும் கொடுத்துருக்கேன். யாரு நல்ல வரனை கொண்டு வரீங்களோ அவங்க எவ்வளவு கேட்டாலும் நான் தரேன். ஒரு வாரத்துக்குள்ள நல்ல வரனை கொண்டு வரணும். வர்ற வரன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரி சார், நான் பண்ணிடுறேன் சார். போங்க சார், நீங்க பயவிடாம போங்க சார். வேலை நடக்கும் சார், போங்க. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நல்லா இருக்கியா? எப்படா நல்லா இருக்குது? அதான் உங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டிய. என் அப்பா பத்தி உனக்கு தெரியாது. வேணாண்டான்னு நான் படிச்சு சொன்னேன். என் டேலண்ட் காட்டுற நீ துள்ளி குதிச்சுக்கிட்டு போன. அவரோட டேலண்ட் வாங்கிட்ட காட்டிட்டாரு. சரி விடு, இதை நினைச்சு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. என் தங்கச்சி கல்யாணத்தை நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட. இதை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சரி, இந்த போட்டோல இருக்கிற பையனே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க ஃபேமிலிக்கு எங்க அப்பாவுக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். என்னடா சார்? வணக்கம் சார். உட்காரு. வேலை எப்போ போச்சு? 1 வருஷம் ஆச்சு சார். நாளைக்கு உன்னோட ஆஃபீஸ்க்கு போய் வேலையில் ஜாயின் பண்ணிடு. உன்னோட பாஸ் அவரோட சீட்லேயே இதோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சார், நான் காண்பது கனவா நினைவா? உன் கனவோட லிஸ்ட்டை பத்தி அவர்கிட்ட சொல்லு, எல்லாம் நனவாயிடும். இருக்கிறது வாடகை வீடு சார். கூடிய சீக்கிரம் சொந்த வீடு ஆகணும். பஞ்சாரக்ஸ்ல டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் கொடுங்க. ரெடியா இருக்கு. டியூப்ளெக்ஸ் ஹவுஸா? சார், வீடு வாங்குறதுக்கு பொதுவா லோன் தான் கொடுப்பாங்க. நீங்க வீடே கொடுத்துருக்கீங்க சார். கோத்து விடுற மாதிரி இருக்கு. ஏதாவது பிரச்சனை மாட்டி விட போறீங்களா? மாட்டி விடுறது, போட்டு கொடுக்கறது இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாது. பிரச்சனைனா ஒரே சீவுதான் தலைய. சார், எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இவன் நேரம் சரியில்லாம வீட்டுல படுத்து கிடக்குறான். அவன் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இவன் நடிப்புல கமலஹாசன் தான்டா. சார், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் சார். இவன் பெரிய பில்டப் ஆளா இருப்பான் போல இருக்கு. அவன் பில்டப்பான ஆளெல்லாம் இல்லப்பா. நேர்ல பார்த்தா அப்படி இருக்கான். சைடுல போனானா பிரபுதேவாவையே மிஞ்சிடும். முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம் மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் அம்மா வந்து பேசிப்பாங்க. நீ என்ன பண்ணுனா கல்யாணம் ஆகிற வரைக்கும் அண்ணியை ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அஞ்சலி எங்க? அஞ்சலி ஐநாக்ஸ் சினிமாக்கு போயிருக்கா சார். வந்துருவா சார். வந்தோட சொல்லிடுறேன். நீ எதுவும் சொல்லிக்காத. என் காதல் விஷயத்தை நான் நேரடியா சொல்லிக்கிறேன். என்னடி எகத்தாலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு? இங்க நடந்தது எல்லாத்தையும் நீ மறந்துடணும். இந்த விஷயம் மட்டும் அஞ்சலிக்கு தெரிஞ்சது, நான் உன்னை கொலை பண்ணுவேன், அவன் என்ன கொலை பண்ணுவான். ஜாக்கிரதை. கல்யாணத்துக்கு வரமா? நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா நீ வந்தாதான் என் நிச்சயதார்த்தம் நடக்கும். அது இல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அப்பாவை பத்தி தெரிஞ்சு கூட நீ இப்படி பேசுறிய. நான் வந்தா எங்கேஜ்மெண்ட் அவர் நிறுத்திடுவாரு. நீ வரலன்னா நான் நிறுத்திடுவேன். ஏய், என்ன திமிரா உனக்கு? வாயை மூடிட்டு சொல்றத கேளு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கல்யாணத்தை செட் பண்ணிருக்கேன். உதச்சேன்னா என்ன கோவமா? உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். அதை வேற இடத்துல வச்சுக்கோ. நிச்சயத்துக்கு நீ வரலன்னா நான் சொன்னதுதான் நடக்கும். சந்தியா, சந்தியா, பில்ல பே பண்றா. அண்ணா, அன்னைக்கு என்ன அடிச்சோம் எதிர்க்க வரண்ணா. பாண்டா, ஹலோ. நீ பேசுறது கிளியரா கேட்கல. பாண்டா,
அண்ணா 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 சாரி. சொல்லு. அண்ணா அவனை விடாதீங்க. அவன் தான் அடிச்சான். யாரு? அண்ணன் கண்டிப்பா வரேன்னு சொன்னானா? ஹாய் கல்யாண பொண்ணு. கல்யாண கலை முகத்துல டான்ஸ் ஆடுது. கங்க்ராட்ஸ். அண்ணன் எங்க? எங்களை கேட்டா எங்களுக்கு என்ன தெரியும்? ஏண்டா உங்களுக்கு ஏதாவது தெரியும்? அண்ணன் வராம உங்களெல்லாம் யார்டா வர சொன்னது? ரொம்ப சந்தோஷம். சுதா அவங்க வந்துட்டாங்க. நீ முன்னாடி போ. சரிங்க. வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் வணக்கம். உள்ள வாங்க உள்ள வாங்க. என்னப்பா யாரை தேடிட்டு இருக்க? அது என் ஃப்ரெண்ட் அங்கிள். ஏய் பாயண்டா. அங்கிள் இது என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அசோக். என் வருங்கால மாமனாரா. வாப்பா வாடா. ஐயா இப்போதைக்கு நமக்கு எந்த நல்ல முகூர்த்தமும் இல்லை. நல்ல முகூர்த்தத்தெல்லாம் வைக்கணும். சுபம் சுபஸ்ட சீக்கிரம் த்ருவம் தே ராஜா வருணோ த்ருவம் தேவ ப்ரஹஸ்பதி த்ருவம் தே இந்திரஸ்சாக்னிஷ்ச. ரொம்ப சந்தோஷம். டேய் ராஜேஷ், ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா உன் கல்யாணத்துக்கு இதே மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு இருக்கேன். ராஜா கூப்பிட்டதும் வந்தீங்க, சந்தோஷம். ஆனா கூப்பிட்டது உங்களை மட்டும்தான். நீ கூப்பிட்டியா? அது இல்ல அங்கிள், மாப்பிள்ள தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அந்த அளவுக்கு யூகிக்க முடியாத முட்டாள்லாம் கிடையாது. ஏதோ ஒரு சாக்குல வீட்டோட நெருங்க நினைக்கிறான். அது முடியாதுன்னு அவங்கிட்ட சொல்ல. அங்கிள் இன்னைக்கு என் பொண்ணோட முகத்தை பார்த்து நான் அமைதியா இருந்தேன். அதையே சாக்கா வச்சு இந்த கல்யாணத்துக்கு வந்தா அவனை நிறுத்த மாட்டேன், கல்யாணத்தை நிறுத்திடுவேன். இப்படி கூப்பிடாம வர்றது சாவுக்கு மட்டும்தான். அது இன்னும் இங்க நடக்கல. மறுபடியும் இங்க வரணும்னு நினைச்சா அதுதான் நடக்கும். சாரி அண்ணா, இதெல்லாம் என்னால தானே நடந்துச்சு. என் பிடிவாதம் தான் இதுக்கெல்லாம் காரணம். சாரி அண்ணா. என்ன நடந்தது அசோக்? பேசிக்கா நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவன். காதல், கோபம், இந்த 2 விஷயத்துல தான் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஆகாது. ஒரு சின்ன இன்சிடென்ட் எங்க 2 பேருக்குள்ள பிரிவு உண்டாக்கிடுச்சு. எனக்கு என் ஃபேமிலினாலும் ஃப்ரெண்டுனாலும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமா ராஜா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. ராஜாவை எதுக்கு அடிச்ச? எல்லா ஃபிகரும் கலக்கலா இருக்குடா. சூப்பர்ரா. நிறுத்துடா. பொண்ணுங்களை போட்டோ எடுக்கிறது ரொம்ப தப்புடா. யாருமே இல்லாத அனாதனி அவங்க இன்னும் அம்மா தங்கச்சி மாதிரி ஃபீல் பண்ற. ஏய், நான் ஒரு ஆள் நினைச்சு அடிக்கிறீங்களா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். முதல்ல ஒண்ணு அடிக்கணும்டா. அவன் நடிச்சது என்கிட்ட மறைச்சா எனக்கு தெரியாத நினைச்சியா? நீ இவ்வளவு கோவப்படுவேன் தான் நான் சொல்லல. ஆமா, கோவப்படுவேன். ப்ளீஸ் கூல். இன்னைக்கு பண்டிகைடா, எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் கூல் டவுன் ப்ளீஸ்டா. அப்பா பண்டிகை அது ஒரு தடவை இல்லடா, 2 தடவை தலை குளிக்கணும். என்னமோ போ. ஓ இம்சை என்னால தாங்க முடியல. அம்மா நீ கிளவி ஆயிட்டம்மா. நானு கிழவி ஆயிட்டேனா? என்ன பண்றேன் பாரு. கிழவியா நானே தொடச்சு விடுறேன். நில்லு. எங்க போன? நம்ம வீட்டுக்கிட்ட வேலை நடக்குதுல்ல, அதான் அங்க பாக்க போனேன். பொய் சொல்லாத. எங்க போன? அவனை எதுக்கு அடிச்ச? அங்க அவன் அடிச்சது இங்க இவருக்கு எப்படி தெரியும்? இன்ஃபர்மேஷன் நமக்கு முன்னாடி இங்க வந்திருக்கு. டேய் கேக்குறான்ல, எதுக்கு அடிச்ச? அவன் செஞ்ச தப்புக்கு அவன் அடிச்சிருக்க கூடாதுப்பா, கொன்னு இருக்கணும். சொன்னான்டா. அந்த சாய நீ அடிச்சேன்னு கூட சொன்னான்டா. அவனா? அது பழைய கேஸ் இல்ல. ஆனா இன்னைக்கு அடிச்சது இவனையாச்சே. இவன் யாரு? வேற ஒருத்தனா? அவன் தான் இவன் தான் அவன். 2 பேரும் ஒருத்தன் தான். கன்ஃபியூஸ் பண்ணாத. எதுக்கு அடிச்ச? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த காரணம்லாம் எனக்கு தேவையில்லை. நீ அடிச்சியா இல்லையா? அடிச்சேன். அவன் செஞ்ச வேலைக்கு நான் இல்ல, நீங்க அங்க இருந்தாலும் அடிச்சிருப்பீங்க. நான் அடிக்க மாட்டேன்டா.
அவன் என்னதான் தப்பு பண்ணாலும் நான் அடிக்கவே மாட்டேன். அதுக்கு போலீஸ் இருக்கு, சட்டம் இருக்கு. அடடடடா பண்டிகை அதுவும் கூட என்னடா பிரச்சனை? தலைக்கு என்ன கொஞ்சம் தேய்க்கணும்? வாயை மூடுங்க. முதல்ல அவன் தலையில தேய்க்கிறேன், அப்புறம் நீங்க தேய்ங்க. நீ எப்ப தாண்டா திருந்துவ? சின்ன வயசுல படிக்கும் போதும் பிரச்சனை, காலேஜ்ல படிக்கும் போதும் பிரச்சனை, ஒரு தடவை ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்த. இன்னும் புத்தி வேலையா உனக்கு? போலீஸ் ஸ்டேஷன் வாசலையே பரபர மிதிச்சது கிடையாது. யார் சொன்னது போலன்னு? உங்க அப்பா கூட ஜெயிலுக்கு போனவர் தான். அவர் விஷயம் வேற. சுதந்திர போராட்டத்துக்கு உள்ள போனாரு. அவரு சுதந்திர போராட்டத்துக்கு இல்ல, தெரு சண்டை போட்டு உள்ள போனாரு. இப்ப சொல்லு. சரி விடுங்க, பாதி உங்களாலதான் கெட்டு போறான். அப்பப்பா வயசு பையன்டா. இங்க பாரு, உன்னை அடிக்கணும் தண்டிக்கணுங்கிறதெல்லாம் என்ன கிடையாதுடா. நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என் ஆசை. இங்க பாரு, இந்த பிரச்சனைகளால எதிர்காலம் தான் பாதிக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் விட்டு நீ விலகி நிக்கணும். அடடடா என்னடா உங்க பாசம்? இங்க பாருடா, அவன் பேச்சை கேட்காத. யாராவது தப்பு பண்ணா இறங்கி பிச்சிடு. வா. பயந்துட்டியா? டேய் சீக்கிரம் போடா. பாட்டி டேய் அசோக், என்னாச்சு? ஒரு நிமிஷம் பா, சீக்கிரம் வாடா. டேய் சேகர், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, கொஞ்சம் வழியை விடு. டேய் சீக்கிரம் வாடா. நீ தானடா சொன்ன 100 பேரை கூட்ட சொல்லி. இதோ எனக்கு 10 பேர் தான்டா கிடைச்சாங்க. எங்க பாட்டி சீரியஸா இருக்காங்கடா, அவங்கள ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போறோம்டா, ப்ளீஸ்டா. டேய் இப்போ என்னடிடா பார்க்கலாம்? டேய் நான் சொல்றத கேளுடா, தயவு செஞ்சு வழியை விடு. ஏய் என்ன நீ சொல்றது நான் என்ன கேக்குறது? ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. நான் இரு. இங்க என்ன நடக்குது? காலையில என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டான். அதுக்கு பதில் கொடுக்கலாம் நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க, உங்க பிரச்சனை எனக்கு என்னன்னு புரியல. எங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. நாங்களும் சீரியஸா தான் இருக்கோம். என்ன? ஆமா. இவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். நீ சுமாரா சுமார். நான் உங்ககிட்ட மன்னிப்பு அப்படினா அவனுக்கு கேட்டேன். பதிலா நீ அடி வாங்குறியா? வாங்குறியா? டேய் அசோக். டேய் நான் அம்மாக்கு. டேய் நிறுத்துடா. டேய் அம்மாக்கு இத வர. டேய் வேணாம். எங்க அம்மாவை தொடாத. எங்க அம்மாவை நீ தொடவே கூடாது. வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேனே, கேட்டியாடா? இப்போ உங்க பிரச்சனைனால என் அம்மாவை சாகடிச்சிட்டேன். அப்பா என்ன நீ அப்பான்னு கூப்பிடாத. அப்பான்னு கூப்பிடாத. வெளியில போடா. ஓ இதுக்கப்புறமா நீ இங்க இருந்தா உன் பிரச்சனைனால நான், என் பொண்ணு, என் மனைவி எல்லாரையும் ஒவ்வொருத்தரா சாகடிச்சிடுவாடா. நான் ஒண்ணு போடா. வெளியில போ. இன்னைக்கு என் அம்மா மட்டும் இல்லடா, என் பையனை செத்து போயிட்டான். வெளியில போடா. எங்களை விட்டு போயிடு. நீ இல்ல, செத்து போயிட்ட. இல்ல நமக்கு பையன் இல்ல. இல்ல செத்து போயிட்டப்பா. இதுல தப்பு உன் மேலயும் இல்ல, உங்க அப்பா மேலயும் இல்ல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கேன்ல. எனக்கு எங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். நான் அவர் கூட இருக்க எதை வேணா இழக்க தயாரா இருக்கேன். உங்க அப்பாவுக்கு கூட உன்ன மாதிரி கோவம் பாசம் எல்லாமே அதிகம். அதனாலதான் நீங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டீங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவர் எடுத்த முடிவு தப்புன்னு அவரே புரிஞ்சுப்பாரு. அன்னைக்கு கண்டிப்பா அவர் உங்களை வீட்டுக்கே கூப்பிடுவாரு. நான் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸ் அஞ்சலி.
என்ன அடிச்சது கூட அவன் தானா? அவனோட லவ்வருன்னு நினைக்கிறேனா? நான் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். சொல்லு. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். என் தங்கச்சி பின்னாடி ஒருத்தர் சுத்துற விஷயம் நீங்க சொல்லிதான் சார் எனக்கு தெரியும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அண்ணியை ஜாக்கிரதையா பாத்துக்கன்னு சொன்னல. ஃபாலோ பண்ணாங்க. அசோக் சாவு. ஆனா எதுக்கு செத்தான்னு தெரியாம சாவணும். அவன் எதுக்கு செத்தான்னு யாருக்குமே தெரியக்கூடாது. இவனை வண்டியில ஏத்துங்க. நானுமா? பாபு ஹலோ. நான் சம்மடி அடிக்கிறானா? எங்கடா? கபூத்தர்க்கனாலோ ஒருத்தன் எல்லாரையும் பார்க்க விடுறான். தோ இப்ப வரடா. வாங்கடா. எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் கிளம்பி வாங்கடா. நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வாங்கடா. சரிங்கண்ணா. ஏய் வாங்கடா. ஏய் நம்ம ஆளுங்க எல்லாம் அடிக்கிறாங்கடா. உன் பேட்சை கொண்டு வா. கேக்க தம்பி அடிக்கிறாங்க. யார் அவன்? 100 பேரை கூட்டு வரேன்டா. சைலண்டா எல்லாரும் பின்னாடி போயிடுங்கடா. போயிடுங்கடா. எல்லாரும் போயிடுங்கடா. நான் சீக்கிரமா வாடா. எங்களை கொல்ல போட மாட்டான். சின்ன சின்ன கண்ணு தரடா. உனக்கு ஒண்ணு இல்ல.
நகருடா நகருங்க. பெரிய தப்பு பண்ணிருக்க. இதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. அது யார் மேல பட்டாலும் இங்க இருக்கிறதுல 4 பேர் தான் சாவாங்க. டேய், மீதி இருக்கிறவங்களா இவனை துண்டு துண்டா வெட்டி போடுங்கடா. போடு, நீ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறன்னு பாக்குற.
வா. இந்த வெடிச்ச ஜீப்பெல்லாம் பார்க்கவே இவ்வளோ சந்தோஷமா இருக்கே. இதை நேர்ல பார்த்துருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். ஹலோ சார், எஸ்கியூஸ் மீ சார். வேர்த்திருச்சா? இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். வாட் நியூஸ்? அத நீங்க தானே சார் சொல்லணும். என்ன நடந்துச்சு? எழுதிக்கங்க, சொல்றேன். சொல்லுங்க சார். பை எலெக்ஷன்ல கே சீட்டுக்காக ட்ரை பண்றாரு இல்லையா? பொலிட்டிக்கலா அவரோட எதிரிங்க அவரை பழி வாங்குறதுக்காக ஒரு புது பாம்பை யூஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம். அவன் பாம் மாதிரி வெடிச்சான். கே மட்டும் இல்ல, அவரோட சேர்த்து இன்னும் ஒரு 10 பேர் அவன் குறி வச்சு அடிச்சான். இந்த அட்டாக் பர்சனலா இல்ல பொலிட்டிக்கலான்னு தான் இன்னும் எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் ஒருத்தனா செஞ்சானா? எஸ், ஒருத்தன் தான். அந்த ஒருத்தன் தான் பாவம் கேக்கையார். சும்மா இருப்பாரா? ஒரு 100 பேரை வர வச்சு அவனை அட்டாக் பண்ணிட்டாரு. அதுக்கு அவன் சும்மா இருப்பானா? சிங்கிள் ஆளு சோலோவா அவங்க அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டான். ஐயோ, கேக்கு எவ்வளவு நஷ்டம்? நஷ்டமா? சாதாரண நஷ்டமா? அது மானம் போச்சு, பினான்சியலா போச்சு, எல்லா விதத்திலயும் நஷ்டம். பிரஸ்காரங்க நீங்களே இவ்வளவு பதட்டப்படுறீங்க. கேக்காரருக்கு உள்ள இருக்க காயா? அதான்யா இதயம். அது என்ன துடி துடிச்சிருக்கும். அப்படி பண்ணது யார் சார்? யாருன்னு தான் தெரியல. நம்மள பயமுறுத்துற கேக்கையே அவன் பயமுறுத்திருக்கானா? அவன் சாதாரண ஆள் இல்லன்னு மட்டும் தெரியும். இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க சார்? என்னத்தையா பண்ணிட போறான்? சட்டம் அது கடமையை செய்ய போகுது. இது ரொம்ப பழைய டயலாக் சார். புதுசா நீங்களே எழுதுங்க. என்னானாலும் சரி, இந்த டான் தொல்லை என்னால தாங்க முடியல. கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, இதை என் பர்சனல் இஷ்யூவா எடுத்துக்கிட்டு அவன் எங்க இருந்தாலும் சரி இதே இடத்துல கொண்டு வந்து கேமரா முன்னாடி நிறுத்தி கேக்கை அடிச்ச ஆம்பளை அது குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணிடுவேன். அது வரைக்கும் நீங்க யாரும் என் கண்ணில் படாதீங்க. ஏன்னா நான் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். இது லைவ் சார் அப்படின்னு ஏசிபி சார் சொல்ல சொன்னாரு. அசோக், சின்ன கிட்ட எல்லாம் இங்கே எதுக்குடா வந்த? டே, சின்ன கிட்ட நம்ம ஆளுங்க இருக்காங்கடா. டே, நீ இப்படி பப்ளிக்கா சுத்துறது நல்லா இல்லடா. சிட்டி ஃபுல்லா உன் டாபிக் தாண்டா ஓடிட்டு இருக்கு. பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தெரியுது, ஆனா அதை பண்ணது யாருன்னு தெரியாது. டே, அந்த கேக்க என்ன பண்ணுவானே தெரியாதுடா. பயமா இருக்குடா. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? வா. மேங்கோ இருக்கா? டேய், நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எதுக்குடா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? வழி எப்படி? அதுக்கு இல்லடா கேக்க. டேய், அந்த கேக்க சாதாரணமான வரலடா. இந்த சிட்டில அவனை எதுக்குறதுக்கு ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் தம்பியை போட்டு நடு ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்க. அவன் சும்மா விடுவானா? அவன் இமேஜை காலி பண்ணிருக்கடா. டேய், சின்னவ டாக்டர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. கூட்டு போக சொன்னாரு. இதுல எத்தனை பால்ஸ் இருக்கு? 10 இருக்கு சார். கொடுங்க. இப்போ அது ரொம்ப முக்கியமோ? இங்க பாருடா, ஏற்கனவே சின்ன அடிபட்டுச்சுன்னு வருத்தப்படுறான். நம்ம அவன் கூட சந்தோஷமா கிரிக்கெட் விளையாடணும்னு வச்சுக்கோ. அவனும் ஹாப்பியா இருப்பான், வலியும் மறந்து போயிடுவான். புரியுதா? டேய், மேட்ரு இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு. மேட்ச் ஆடணுங்கற. டேய், நான் சொல்றத கேளுடா. ஒரு 10 நாளைக்கு எங்கயாவது வெளியூர் போயிடுறா. அப்ப 11வது நாள் டேய், நீ என் பேச்ச கேட்கவே மாட்டியா? கொன்னுடுவாங்க. அவ்வளவுதானே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அவன் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் இப்படிதான் செய்வாங்க. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? மூளை உள்ள பேசுற பேச்சாடாது. அவன் கொன்னுடுவான்னு தெரிஞ்சு இங்க தான் இருப்பியா? என்னடா முறைக்கிற? அடிக்க போறியா? அடிடா, அடி. இதான் அந்த மேட்சா? இதை கொண்டு போய் சின்ன கிட்ட கொடு. டேய் அசோக், நீ கொலை பண்ண வரீங்களா? கொலை பண்ண வரீங்களா? எங்க இருக்கான் அவன்?
வாங்க. அம்மாடா. உட்காருங்கம்மா. உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. பூஜையெல்லாம் ஒழுங்கா நடந்ததாம்மா? நான் தாம்மா அசோக். உங்க சின்ன பையன் அடிச்சது நான் தான். அவன் தப்பு செஞ்சாமா, அதான் அடிச்சேன். அது மட்டும் இல்லம்மா, என்ன சாகடிக்க வந்து அவனும் சாவு கூட போராடிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ தெரிஞ்ச 100 பேரை டீல் பண்ணியிருக்கேன். ஆனா உங்க பெரிய பையன் என்னடான்னா புத்தி இல்லாம ஆஃப்டர் ஆல் 10 பேரை மட்டும் அனுப்புறான். முதல்ல இவனுக்கு மூளை இருக்கா இல்லையா? நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. தெரியுமா உங்க பவர் என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு யாரும் எதிரி இல்லைன்னு தெரியும். இந்த கேகே பேரை சொன்னாலே சிட்டியே அதிரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா முழுசா என்னை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுமா. அசோக்குன்னு அந்த ஓல் சிட்டிக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த அசோக் கையால் அடி வாங்கினவன் மட்டும் 10 ஜென்மம் எடுத்தாலும் மறக்க மாட்டான். இந்த பிரச்சனைங்க, அடிதடி, யாருக்கும் பயப்படாம இருக்கிறது, இது எல்லாம் நான் பிறந்ததுல இருந்தே என் பிளட்ல இருக்குமா. என்ன தேவையில்லாம உசுப்பேத்தாதீங்க. இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க. இல்ல எனக்கு ஒண்ணுதான் தீர்வான்னு நினைச்சா, சாகரிக்க துணிஞ்சவன் சாகரத்துக்கும் ரெடியா இருக்கணும். நான் சாக ரெடி. உங்க பசங்க ரெடியா? ரெடின்னா வர சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, என் தொல்லை தாங்க முடியாம என் அப்பாவே என்னை வெளியில துரத்திட்டாரு. உங்க பசங்க எப்படி தாங்குவானுங்க? சொல்லுங்க உங்க பசங்களுக்கு. பிரச்சனை வேண்டான்னு. நல்லதில்ல. வரேன். டேய், சாவணி தேடி வந்திருக்கடா. அப்பவே சொன்னலடா, சாகடிக்க துணிஞ்சவன் சாகவும் ரெடியா இருக்கணும்னு. உன் தம்பி ஹாஸ்பிட்டல்ல 2 பேரை காவலுக்கு வச்சிருக்க. அவன் பிழைக்கணுமா வேணாமா? சுடுறா, சுடு, சுடுறா. நீ சாகடிக்கணும்னு நினைச்சா நான் சாக மாட்டேன். என்னோட சாவை நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏய், கொலை பண்றது உனக்கு பெரிய விஷயம். ஸ்கெட்ச் போடுவேன், பிளான் பண்ணுவேன், ஸ்பாட் வைப்பேன். நான் கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணா ஒரு செகண்டுக்கு 20 பேரை கொண்டு. டேய், தம்பி எங்கடா இருக்கான்? இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. தம்பி நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கானா? ஹாஸ்பிட்டலே நம்ம கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்போ அசோக் அப்படி சொன்னா? அண்ணா அவன் போய் சொல்லிட்டு போறான்னா. தாங்க முடியல, ஒரே டென்ஷனா இருக்கு. நம்ம அண்ணன் கிட்ட உடனே சொல்லி ஆகணும். எங்க போனாரு இவரு? அண்ணா 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 என்னாச்சுன்னா எங்க போனீங்க? நேத்து அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. உங்களால எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியுதுன்னு தெரியல. நான் என்னோட முகத்தை வெளியில காட்ட முடியாம ஹெல்மெட் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்க போய் யார கேட்டாலும் அவன் யாரு உங்க அண்ணன் கேட்கவான்னு ரொம்ப அசால்ட்டா கேக்குறானுங்க. அவன் தம்பியை அடிச்சவனை கூட அவனால ஒண்ணும் பண்ண முடியலையே. நாளைக்கு இவனுக்கெல்லாம் யாரா ஓட்டு போடுவாங்கன்னு எதிரில நின்று சிரிச்சுக்கிட்டு பின்னாடி போய் காரி துப்பி கேவலமா பேசிட்டு போறாங்கண்ணா. அவனை உடனடியா நீ ஏதாவது செஞ்சு ஆகணும்னா. அவனை மட்டும் நீ ஏதாவது செய்யாம விட்ட, அவன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னையும் உன்னோட ஆளுங்களையும் நடு ரோட்ல நிறுத்தி மிரட்டாம விட மாட்டான். ஒருவேளை அம்மா பக்கத்துல இருந்தா அவங்களையும் குறி வச்சு அம்மாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு மிரட்டுவான். அப்படி நடக்கிற வரைக்கும் நீ இப்படித்தான் இருக்க போறியானா? கோபம் கோபம் அது அதேதான். இதைத்தான் நான் அவங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். ரியாக்ட் ரியாக்ட் ரியாக்ட். ஏண்டா பூசணி மூஞ்சி, அவன் மேல ரியாக்ஷன் பண்ண சொன்னா என் மேல ரியாக்ட் பண்றா? ரியாக்ஷன் குடுன்னு சொன்னல, கொடுத்துட்டான். அப்போ நடக்க போறத சொல்றது கூட தப்புன்னு சொல்றியா? நடக்க போறதா இல்ல, நடந்ததை தான் நீ சொன்ன. அப்ப நான் சொன்ன இந்த விஷயம் ஏற்கனவே நடந்துருச்சா? நடந்துருச்சு. பெரியவனே, ஆத்திரப்படாத. என்னவா சொல்ற? இது நமக்கான நேரம் இல்ல, அவனுக்கு நல்ல நேரம் நடக்குது. சிட்டியில உன் பேரை சொன்னாலே பயப்படுவாங்க. உனக்கு அந்த பேரு வர்றதுக்கு எவ்வளவோ நாளாச்சு. ஆனா உன்னை அடிச்ச உடனே அவனுக்கு உன்னை விட பெரிய பேர் வந்துருச்சு. புரிஞ்சுதா?
போலீஸ்காரங்க டிவிக்காரங்க அவனை தாங்குறாங்க. யோசனை பண்ணு, இந்த நேரத்துல ஒரு அடி நீ தப்பா எடுத்து வச்சாலும் ஒவ்வொரு படியா அவன் மேல போய்கிட்டே இருப்பான். பண்டாவுக்காக தான் நீ பிரச்சனை பண்றேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது அந்த பொண்ணுக்காக தான் அவனுக்கு தெரிஞ்சது. வேற என்ன அண்ணன் கதை அதோ கதிதான். அவன் சொல்றது உண்மைதானே? அவனை பத்தி நீங்க சொன்னதை கேட்டு அவனை குறைச்சலா மதிப்பிட்டுட்டேன். அவனை பார்த்த பிறகுதான் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை பலத்தால எதுவும் செய்ய முடியாது. புத்தியால தான் அவனை தோக்கடிக்கணும். தந்திரத்தை யூஸ் பண்ணி. சொல்றது புரியுதா? அசோக், வெட்கம் இல்ல, புத்தி இல்ல, நீ திருந்த மாட்டியா? நீ திருந்தவே மாட்ட. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அம்மா சொன்னா கேட்க மாட்டேன், அப்பா சொன்னா கேட்க மாட்டேன், ஃப்ரெண்ட் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த கடவுள் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் என்ன இங்க எது கூட்டு வந்தேன்னு, என்ன சொல்லணும்னு கூட்டிட்டு வந்தனும் தெரியும். என் மேல உயிரையே வச்சு நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. உனக்காக கூட நான் திருந்தலன்னா எனக்கு தண்டனை கிடைக்கணும், கிடைச்சே தீரணும். நான் செஞ்சது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடி. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கே சார், உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நீங்க தேடுற ஆளு வேற யாராவது இருக்கும். இவங்க என்ன குழப்பத்தில் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அசோக் சாகணும். சார் சார் என்ன சொல்றீங்க? அவன் எங்களோட வழியில குறுக்க வரான். நான் அசம்பிளில இருக்க வேண்டியவன் பப்ளிக்ல அசிங்கப்படுத்திட்டான். நான் கல்யாணம் பண்ண நினைச்ச பொண்ணு அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான். சார், அசோக் என் பையன்தான். ஆனா இப்போ அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது எனக்கு தேவையில்லாதது. எனக்கு தெரியாது. அவன் உயிரோட இருக்கணும்னா ஒரே சான்ஸ் தான். அவன் காலை பிடிப்பியோ இல்ல அவனை அவன் கண்ட்ரோல்ல வச்சுப்பியோ, மறுபடியும் அவன் எப்பவும் என் வழியில வரவே கூடாது. இனிமே அவனை நான் பார்க்கவே கூடாது. இங்க பாருங்க, உங்க பிரச்சனையை உங்களுக்குள்ள பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு என்ன இழுக்காதீங்க. நான் எந்த தப்பு பண்ணல. அவனை பெத்ததே நீ செஞ்ச பெரிய தப்பு. என் பேச்சை கேட்க மாட்டேன்னு சொல்றதும் தப்புதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு தேவையில்லை. அப்படின்னா முதல்ல நீ செத்து போ. அங்கிள். ஏய். அங்கிள், டொனேஷன் கொடுங்க அங்கிள். எதுக்கு? ஹார்ட் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்றதுக்கு அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், உங்களால முடிஞ்சதை கொடுங்க அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். இந்தாங்க. இது எதுக்கு? இன்னைக்கு என்னோட பர்த்டே அங்கிள். ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ அங்கிள். பை. பை. பாப்பா அழகா இருக்கால்ல? குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவடா, சின்ன குழந்தைடா. டேய், பச்சை குழந்தைய கொண்டுட்டேடா. நீ எல்லாம் மனுஷனா மிருகமாடா? சந்தேகமே வேண்டாம், மிருகம்தான். அந்த பொண்ணு உங்களை என்னடா பண்ணா? டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. யாரு குறுக்க வந்தாலும் அவ்வளவுதான். யாரோ ஒரு பொண்ணு செத்ததுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதே உன் பொண்ணா இருந்தா எனக்கு கொல்றது ரொம்ப ஈஸி. உன் பொண்டாட்டிய கொல்றதும் எனக்கு ரொம்ப ஈஸி. உன்னை கொல்றதும் எனக்கு ரொம்ப ஈஸிடா. அசோக் எங்கடா? எங்கடா அசோக்? அதோ அங்க பாரு. ஏய் அசோக், என்னடா என்னாச்சு? அப்பா அப்பா அப்பாக்கு என்னாச்சுடா? அப்பா உன்னை வர சொன்னார்ரா. உண்மையாவா? உண்மைதான்டா, என்கிட்ட தான் சொன்னாரு. அசோக், அசோக், அஞ்சலி, என்னாச்சு? அப்பா என்ன வர சொல்லிருக்காரு. அப்பா என்ன வர சொல்லிருக்காரு.
ராஜா, நான் ஒன்று பாசத்தில் இங்கே வர சொல்லல. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க சொன்னதுனால அவன் திருந்துவான்ற நம்பிக்கையில் பழசையெல்லாம் மறந்துட்டு அவனை வர சொன்னேன். 4 பேர்கிட்ட நல்லபடியாக பழக கற்றுக்கும். 4 மூலையில் பிரச்சனை பண்ணிக்காத. ஆனால் இப்போ அது உன்னால் முடியாது. நான் சொல்கிறபடி நடந்துக்கணும். சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் அசோக் கேட்பான். அவன் படிப்புக்கும் தகுதிக்கும் சம்மந்தம் இல்லாமல் மெக்கானிக் வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல. இது அவனோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். டெல்லியில் வேலை, எனக்கு பிடிச்ச வேலை. அவனுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் செய்யணும். உடனே ஜாயின் பண்ணணும். இதுக்கு சம்மந்தம்னா வீட்டுக்குள்ள வர சொல். ஒத்துக்கும் அங்கிள். அதை நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. முதல்ல அவன் திருந்தணும். அந்த நம்பிக்கை எனக்கு ஏற்பட்ட பிறகு என் பையன்கிட்ட நான் பேசணும்னு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை. நானே பேசுவேன். அசோக் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்லம்மா? ஆமா அங்கிள். உன் பேர் என்னம்மா? அஞ்சலி. அவன் எப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு தான் விரும்பினேன். ஆனா அவன் தான் கேட்கல. இனிமே அவன் கேட்பான் அங்கிள். அந்த நம்பிக்கையில தான் இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா இந்த தடவையும் அவன் தப்பு பண்ணான்னா நானே அவனை விட்டு விலகிடுவேன். அப்படி நடக்காது அங்கிள். இந்த சந்தோஷம் லைஃப் ஃபுல்லா இருக்கும். அப்படி இருக்கணும்னா அவன் வாழ்க்கையில இருந்து நீ விலகிடு. ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காத. எனக்கு இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் பிடிக்கும். அவன் எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்க போறான். எனக்கு பிடிச்ச பொண்ணத்தை அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணிக்குவான். இதுல எந்த மாற்றம் வந்தாலும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எங்க அப்பானா எனக்கு உயிர். அவருக்காக நான் எதை வேணாலும் எடுக்க தயாரா இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா உங்க அப்பா உன்னை வீட்டுக்கு கூப்பிடுவாரு. நான் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். உன்னோட வேதனை எனக்கு புரியுதுமா. 25 வருஷமா வளர்த்த பையனை 2 வருஷம் நான் பிரிஞ்ச வேதனையை விட 4 நாளைக்கு முன்னாடி ஏற்பட்ட காதலை விடுறது பெரிய வேதனையா இருக்காது. அவன் டெல்லிக்கு போற வரைக்கும் கொஞ்சம் சாதாரணமா இருமா. அவன் போனதுக்கு அப்புறம் அவன் லைஃப்ல இருந்தே போயிடும். டெல்லிக்கு போனது ஃபோன் பண்ண. உன்கிட்ட நிறைய பேசணும்டா. வீட்டுக்கு வந்த பையன்கிட்ட கொஞ்சம் கூட பேச விடாம 2 நாளா டெல்லிக்கு அனுப்புறாரு. இதுக்கு எதுக்குடா உன்னை அவர் வீட்டுக்கு கூப்பிடணும்? மா, என்ன அவர் கூப்பிட்டதே போதுமா? சரி, அங்க யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்காத. கவனமா இருக்கணும். டேய், சிக்னல் போட்டடா, வாடா. நான் கிளம்புறேம்மா. வரேன். ஏன் தூரமா நிக்கிற? நீ என்னை விட்டு தூரமா போறல. என்ன? அது நீ தூரமா போறல. இங்க பாரு, நான் தூரமா போறதே உன்னை நெருங்கி வரதான். முதல்ல அப்பா மனசை ஜெயிக்கணும். அப்புறம் அவரே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. பாய். பாய். அம்மா அம்மா, நீங்க ரியலி கிரேட். நீங்க போட்ட திட்டத்தால அசோக் இப்ப டெல்லி போயிட்டான். அவனை மறந்துடுறேன்னு அந்த பொண்ணு வாக்கு கொடுத்துருச்சு.
இவ்வளோ பவர் இருந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு? பின்ன அவன் உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவானா? சாகடிச்சா சாக மாட்டேன், நான் நினைச்சாதான் சாவேன்னு சொல்லுவானா? அவனை சாக வைக்கலாம். உன் கல்யாண முகூர்த்தம் தான் அவனோட சாவு. டே நர்சிங், ஐயர்கிட்ட 1 மாசம் கழிச்சு நல்ல முகூர்த்த நாள் வருதான்னு பார்த்து சொல்ல சொல்லு. 1 மாசம்? அவசரப்படாதடா. எலெக்ஷனுக்கு பிறகுதான் உனக்கு கல்யாணம். எம்எல்ஏங்கிற அந்தஸ்தோட உன்னை கல்யாண கோலத்துல பார்க்கணும். இன்னும் 1 மாசம்தான். அதுக்குள்ள உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துரும். அந்த பொண்ணுக்கு கூட அசோகமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஹலோ. எங்கடா இருக்க? டேய் அசோக், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். அஞ்சலி எங்கடா? ஃபோனே பண்ண மாட்டேங்கிற. ஏன்னு எனக்கும் தெரியலடா. நானும் பார்க்கல அவளை ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ எங்க பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்கல? சரி, அதெல்லாம் விடு. முதல்ல நீ அஞ்சலி வீட்டுக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரிடா, நீ அங்க சௌரியமா இருக்கியா இல்லையா? நீ என்ன எதுவும் கேட்காதடா. முதல்ல அஞ்சலி வீட்டுக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. நான் அவகிட்ட பேசியே ஆகணும். நான் நல்லதா இருக்கேன். நான் வச்சிருக்கேன். பாய். ஏய், வீடு நடி குப்பை மாதிரி இருக்கு, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு. நீ நடி பழைய புடவை கட்டிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சுல, போய் சீக்கிரம் ரெடி ஆவடி. மூஞ்சில பவுடர் போட்டுக்கிட்டு என்ன மாதிரி அழகா நில்லாடி. ஏன்னா இவ்ளோ பரபரப்பா இருக்க? பொண்ணு பார்க்க வராங்கம்மா. யாருக்கு? உனக்குதாம்மா. எனக்கா? நீ வேணான்னு சொன்னாலும் அதை மறுக்க முடியாத சூழ்நிலையில நான் இப்ப இருக்கேம்மா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீக்கிரம் வாடி. மச மசம் நிக்கிற தங்கச்சி ரெடி பண்ணிடி. வாங்க வாங்க, வணக்கம். பயணம்லாம் சிறப்பா இருந்ததா? சிக்கந்தராபாத்ல இருந்து ஹைதராபாத்துக்கு. அதுவும் சரிதான். வாங்க வாங்க வாங்க. என்னம்மா அப்படி பாக்குற? உன் வருங்கால மாமியார்மா. வணக்கம் சொல்லு. இவன் ஓவரா உறவு முறையெல்லாம் சொல்லி கொண்டாடுறான். இந்த கிழவி பத்தி இன்னும் இவனுக்கு சரியா தெரியல. இன்னும் ரெடி ஆகலையா நீ? இப்படி இருந்தாலும் என் வருங்கால மருமக நல்லாதான் இருக்கா. வாங்கிக்கோமா. அத்தை குடுக்குறாங்களா? இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு இஷ்டம் இல்ல. அத்தை மேடம், அவளுக்கு கல்யாணம் புதுசு, நிச்சயதார்த்தம் அதை விட புதுசு. நான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். ஆம்பளை ஒரு பொண்ணு கிட்ட என்ன சொல்ல போற? பொம்பளை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். அப்பாடா, சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா, எனக்கு அப்படித்தான் இருக்கு. நன்றிங்க. ஆனா இந்த விஷயம் டெல்லியில இருக்கிறவனுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. தயவு செஞ்சு எல்லாரும் வெளியே போயிடுங்க. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமா. நீ மட்டும் இல்ல, உன் குரலும் அழகா இருக்கு. கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா தான் இருக்க. இது வரைக்கும் என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு நான் பாத்துக்கிட்டேன். இனிமே நீ தான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். நான் இப்போதான் சொன்னேன் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. உனக்கு சமைக்க நல்லா தெரியுமா? சாப்பாடு விஷயத்துல என் பையன் தயவு தாட்சணியமே பார்க்க மாட்டான். ஏங்க, நான் பேசிட்டு இருக்கல. நீ ரொம்ப பெரிய டான்சர்னு சொன்னாங்க. கிளாசிக்கலா வெஸ்டர்னா? உங்களுக்கு சொன்னா புரியாதா? நான் அசோக்க உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். தெரியும். தெரிஞ்சதாலதான் அவன் அப்பா கிட்ட சேர்த்து உன்கிட்ட இருந்து பிரிச்சு ரொம்ப தூரம் வேலைக்கு அனுப்பினதே நான் தான். அப்பாவையும் மகனையும் சேர்த்தது அவங்களுக்கு பாசம் வரணும்னு இல்ல, உன் மேல என் பையனுக்கு இருந்த காதல். ஆனாலும் அசோக்க நிரந்தரமா மறந்துடுறேன்னு அவன் அப்பா கிட்ட நீ வாக்கு கொடுத்திருக்கல்ல, மறந்துடு. நான் மட்டும் தடுக்கலைனா அவனை என் பையன் எப்பவோ மேல அனுப்பியிருப்பான். என் பையன் என் பேச்ச கேட்டான். நீயும் என் பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன். இத பாருமா, என் பையனை மறுபடியும் டென்ஷன் ஆக்காத. அந்த அசோக்க மறந்துடு. 2 நிமிஷத்துல இந்த சேலையை கட்டிட்டு கீழே வா. நான் கொஞ்சம் கடினமா பேசியிருந்தாலும் எதுவும் மனசுல வச்சுக்காத. சீக்கிரம் வந்துரு. ஒரு பிரச்சனையும் இல்ல. பொண்ணு இப்ப வந்துருவா. ஐயரே, சொல்லுங்கம்மா. எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வை. சரிங்கம்மா. அப்பா அப்பா, அத்தை பின்பக்கமா செவரேறி குதிச்சு ஓடிட்டாங்க. புடிங்கடா. புடிங்கடா அவளை. புடிங்கடா.
உனக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கணும்னா அவன் வாழ்க்கையில இருந்து நீ விலகிடு. அவன் அப்பா கிட்ட நீ வாக்கு கொடுத்துருக்கல்ல, மறந்துடு. ஹலோ, நான் தான்டா. ராஜேஷ், அங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பா உன்னை அர்ஜென்ட்டாக கிளம்பி வர சொன்னாருடா. அர்ஜென்ட்டாவா? எதுக்குடா? என்னன்னு எனக்கு தெரியாது, ஏதோ அர்ஜென்ட்டான வேலையா. அப்பா கூட பக்கத்தில் தான் இருக்காரு. ஒரு நிமிஷம். சரிங்கப்பா. டேய், இப்போ எந்த ஃப்ளைட்டு கிடைக்குதோ அந்த ஃப்ளைட் ஏறி உடனே வர சொல்கிறாரா அப்பா? சரிடா. டேய், இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? வீட்டுக்கு போகாம வா சொல்றேன். டேய், என்னாச்சுடா? யாருக்கு? என்னடா ஆச்சு? அப்பாவுக்கு? அப்பாவுக்கு என்னடா ஆச்சு? அப்பா? அப்பா? அப்பா என்னாச்சுப்பா? யாருக்கு என்னாச்சுப்பா? அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா, அம்மா எங்க? அம்மா, 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 யாருக்கு என்னாச்சுமா? அம்மா, அம்மா சொல்லுமா, யாருக்கு என்னாச்சு? யாருக்கு என்னாச்சுன்னு சொல்றா. அம்மா, தங்கச்சி, சந்தியா, சந்தியா எங்க? அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா, என்னாச்சுன்னு சொல்லுங்கம்மா. யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. டேய் ராஜா, டேய் அம்மா, அம்மா, அம்மா அவனை எழுந்திருக்க சொல்லுங்க. அம்மா, டேய் அம்மா பாடுறா. அம்மாடா, அம்மா அவனை எழுந்திருக்க சொல்லுங்கம்மா. டேய், டேய் அவனை எழுந்திருக்க சொல்றா. எழுந்திருக்க சொல்லு, அவனை எழுந்திருக்க சொல்றா. என்ன நடந்துச்சுரா? ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. எப்படி? லாரி அடிச்சிருச்சுரா.
அப்பா ஒன்று சொன்னால் வருத்தப்படுறது நீ மட்டும்தான். ஆனால் நீ வருத்தப்பட்ட அது எல்லாரையும் பாதிக்கும்டா. அசோக், ஏன்டா இப்படி இருக்க? ஒன்றும் இல்லைடா, எனக்கு வர கோவத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் அடித்தாலோ திட்டினாலோ நீ என்னை விட்டு போயிட மாட்டிய. செத்தாலும் போக மாட்டேன். டேய், உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தான் நான் இருக்கேனடா. அட போங்க தம்பி, அஞ்சலி உங்களை பத்தி எல்லாம் சொல்லி இருக்கு. ஆனா அவ எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல. எப்படிடா பண்ணுவா? பண்ண மாட்டா. அது வேற ஒண்ணுல தம்பி, நீ டெல்லிக்கு போனல அந்த டைம்ல என் பாட்டிக்கு உடம்பு சொல்ல போயிட்டா. அவளை கான்டாக்ட் பண்ண ஏதாவது நம்பர் இருக்கா? என்னது, அந்த ஊருக்கா? அந்த ஊர்ல இருந்து நான் இங்க வந்து நான் டெவலப் ஆயிட்டேன். ஆனா அந்த ஊர் டெவலப் ஆகாது தம்பி. அது ஒரு பொட்டல் காடு. அடடா, டீ போடலான்னு பார்த்தா யாரும் இல்ல தம்பி வீட்டுல. பரவாயில்லைங்க, நான் உடனே ஊருக்கு கிளம்பணும். அவ வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஆடா நீங்க வேற தம்பி, அவ வந்த உடனே ஃபோன் போட சொல்றேன். போதுமா? போயிட்டு வாங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீ இவ்ளோ டல்லா இருக்க கூடாது. உனக்கு இனி வேற வழியே இல்ல, பழகிக்கோ. ஏங்க என்னங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு, எப்ப போவீங்க? ஒன்றும் இல்லையா, ஒரு மாசமா நாங்கெல்லாம் வண்டியை நிறுத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் அரசாங்கம் எங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாம் கலையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க கோச்சிக்காம அந்த வழியா போகணும். ஒன்றும் இல்லையா, ஒரு மாசமா நாங்கெல்லாம் வண்டியை நிறுத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். லாரி இடிச்சு செத்து போயிட்டா. ஒன்றும் இல்லையா, ஒரு மாசமா நாங்கெல்லாம் வண்டியை நிறுத்திட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம். ராஜா எப்படிடா செத்தா? ராஜா எப்படிடா செத்து போனா? லாரி மோதி தான் செத்து போனா. ராஜா எப்படி செத்து போனா? டேய் சொல்றா, லாரி மோதி செத்து போனான்னு சொல்றேன். ஒரு மாசமா லாரி ஸ்ட்ரைக். உண்மையை சொல்லுங்க, அவன் எப்படி செத்து போனா? அசோக் அண்ணா, ராஜு அண்ணா, அசோக் அண்ணா, ராஜு அண்ணா, அசோக் அண்ணா, ராஜு அண்ணா, அசோக் அண்ணா, ராஜு அண்ணா, ராஜு அண்ணா, சின்ன சின்ன என்ன பாரு, அசோக் வந்திருக்கா. என்ன பாரு. அசோக் அண்ணா, ராஜு நம்ம கொண்டுட்டாங்க அண்ணா. டேய் புடிங்க, டேய் அவனை புடிங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ போயிடு. நீ போயிடு. அவளை காப்பாத்துறதுக்கு நீ கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அந்த பொண்ணு வேணும். உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். அந்த பொண்ணை விட்டுட்டு நீ போயிடு. போயிடு. எனக்கு ஒன்றும் ஆகாது, போயிடு. வாடா. ஏய் ராஜா, ராஜா, எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க? என்ன இப்ப போய் அந்த விஷயத்த சொல்ல போறீங்களா? நீங்க சொல்லி என்னத்தை சாதிக்க போறீங்க? என்ன நடந்துட போகுது? ராஜா என் புள்ள இல்லைன்றதுக்காக நான் இதை சொல்ல வரல. அசோகை நான் என் வீட்டை விட்டு அனுப்பும் போது அவனுக்கு துணையாவும் உயிராகவும் இருந்தான். அவனும் என் பையன் தான். ஆனா அசோக்குனா அவனுக்கு உயிர். இங்க பாரு, ராஜாவுக்கு ஏதாவது அடிபட்டாலே அவனால தாங்கிக்க முடியாது. ஆனா இப்போ அவனை கொலை பண்ணிட்டு தான் சொன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான். அந்த கேக்கேவை, அந்த பண்டாவை எல்லாரையுமே அவன் சாகடிச்சிடுவான். இல்ல அவங்க கையால இவன் சத்துடுவான். வேண்டாடா, இந்த சாவோட நிறுத்திக்கலாம். சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை அசோக் கிட்ட சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். முதல்ல அவன் அஞ்சலி எது கூட்டிட்டு போனா?
வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? அஞ்சலி எங்க இருக்கா? அதான் சொன்னல தம்பி, ஊர்ல இருக்கான்னு. அஞ்சலிய கேக்க எது கூட்டிட்டு போனா? கேக்கவா? எவன் அவன்? தங்கச்சி ஊர்ல டிராப் பண்ணதே நானு. நல்லா இருக்குன்னு எங்க மாமா இப்பதான் ஊர்ல இருந்து லெட்டர் போட்டாரு. ஜஸ்ட் ஃபைனலா கேக்குறேன், அஞ்சலிய கேக்க எதுக்கு கூட்டிட்டு போனா? ஃபைனலா நானும் சொல்றேன், அந்த கேக்க யாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உங்கள் அப்பாவை இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும்தான். அது உங்களால் தான் முடியும். காஃபி குடிங்க. கேட்கும் போது கொடுக்காம இப்ப திடீர்னு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா எப்படி? இந்த கவர்மெண்ட் இப்படி தான், யார் மேல கோபம் இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர் பேர்ல அடிப்பாங்க. என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நீ முன்னாடி நிற்கும் போது உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். ஆமாம், என் நண்பர்களோ இல்ல அரசியல்வாதிகளோ யாராவது இதை பண்ணிருப்பாங்களா? யார் என்ன பண்ண போறாங்கங்க? உனக்கு தெரியாதடி, யாரோ பின்னாடி இருந்து பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படிலாம் யாருங்க பண்ண போறா சொல்லுங்க. பண்ணிருப்பேன். சந்தியா கல்யாணத்தை வைசாக்ல பண்ணணும்னு சொன்னாங்க. அது எல்லாருக்கும் நல்லது தானே, நானும் ஒத்துக்கிட்டேன். அம்மா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. முதல்ல அவனை ட்ரெயின்ல ஏற சொல்லு. முதல்ல உங்க ட்ரெயின் போனாதான் என் ட்ரெயின் வரும். இங்க பாரு, கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி வர சொல்லு. ஐயோ ட்ரெயின், ஜாக்கிரதையா பாத்து. வா 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 பாய்மா, மேல பாத்து. வரேன்டா. மகாஜனங்களே, நடக்க போற பை எலெக்ஷன்ல நம்ம கேக்கு சீட் கிடைச்சது இந்த ஜனங்களோட அதிர்ஷ்டம். கட்சி பண்ண புண்ணியம், அரசியலுக்கு வந்த தலைவிதி. நம்ம கேக்கு 2 விஷயம் தான் தெரியும்: கொலை பண்றது, வெட்டுறது. தப்ப வெட்டுறது, கெட்டத கொலை பண்றது. பெரிய குண்டா, பெரிய ரவுடி, பெரிய டானு, ரொம்ப தொல்லை பிடிச்சவன் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. அவரு ரொம்ப உன்னதமானவர், ரொம்ப ரொம்ப சிறந்தவர் அப்படின்னு உலகமே சொல்லுது. அதனால சகோதர சகோதரிகளே, கேக்கேன்னா யாரு? காந்தியவாதி. அந்த காந்திக்கே சரிசமமானவர். ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுவாரு. ஒரு கண்ணை புடுங்கிட்டா 2வது கண்ணை அண்ணனே புடுங்கி கொடுத்துருவாரு. யாரா யாரா அந்த வார்த்தையை சொன்னது? நீங்க நம்பலன்னா இப்பவே இந்த நொடியே நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம். நான் உண்மையை தான் சொல்றேன். தைரியம் இருந்தா இப்பவே மேடை ஏறி வாங்க, அண்ணன் கண்ணத்துல ஆரஞ்சு பாருங்க. இப்பவே செக் பண்ணிக்கங்க. கமான், இதுதான் என்னோட ஓபன் சேலஞ்ச். உங்க முன்னாடி எவனா வருவான்? சும்மா ஒரு பில்டப் கொடுத்தேன், அவ்வளவுதான். இல்லையா? எவனும் இல்லையா? தைரியமான ஆம்பளை எவனும் இல்லையா? டெஸ்ட் பண்ண நான் ரெடி. நீங்க ரெடியா? தேவையில்லாம ஒன்று சூசப்பட்டு இவனை உசுப்பேத்தி விட்டுட்டனே. நம்ம இளைஞரணி நாயகன் 2வது கண்ணத்தை காட்டுவார். என்னடா கேக்கே, ஆஃப்டர் ஆல் ஒரு 4 அடிக்க தாங்க முடியல. சொன்னல என்கிட்ட வச்சுக்கிட்ட அவனால தாங்க முடியாதுன்னு. தப்பு பண்ணிட்டடா, பெரிய தப்பு பண்ணிட்ட. ஒன்னு மாதிரி பின்னாடி அடிக்க மாட்டேன்டா. இனிமே நான் அடிக்க போறது இங்க இல்லடா, இனிமே இங்கதான். என்ன ஆரம்பி, அஞ்சலி இன்னும் 1/2 மணி நேரத்துல உன் வீட்டுல இருந்து தூக்குறேன். நீ ஆம்பளையா இருந்தா, உன்கிட்ட ஆன்மத்தனா இருந்தா தடுத்து பாரு. நம்ம இளைஞரணி தலைவர் கேக்கே, நம்ம இளைஞரணி தலைவர் கேக்கே.
அவனை பிடிக்க. வேகமா போடா. என்னை பத்தி தெரியும்ல? அசோக், அசோக், நில்லு. நகந்தா கொன்னுடுவேன். கைய விடுறா. அவ கைய விடு. அவ ஏன் மருமகடா? என் பையனோட வருங்கால பொண்டாட்டி. ஏடுறா கைய. என்னடா என்ன பாக்குற? அடிப்பியா? என்ன அடிச்சிருவியா? அடிப்பியா? உன்னை அடிக்க அசோக் எதுக்குடி? முதல்ல ஒன்ன சாகடிக்கணும். உன் பையனை இப்படி வளர்த்ததுக்கு. நீலாம் ஒரு அம்மாவா? உன்னை இப்போ வா சீக்கிரம் வா. அரை மணி நேரத்துல கூட்டிட்டு போறேன்னு சொன்னல, கூட்டிட்டு போ. எப்படி கூட்டிட்டு போறேன்னு நான் பாக்குறேன். கொன்னுருவேன். கூட்டிட்டு போடா. அவன் நெத்தியில இருந்து கண்ணை எடுறா, இல்லைன்னா உன் தம்பி தலை செதறிடும். ஹலோ அண்ணா, மீட்டிங்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாமே. பாடா பாடா. என்னாச்சு அண்ணா? அண்ணா அண்ணா என்ன ஷாக் ஆயிட்டியா? அண்ணா, எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. அவ என்னை பிடிச்சி இந்த ட்ரெஸ்ஸை எனக்கு மாட்டி விடும்போது கூட எனக்கு தெரியாதுண்ணா. அண்ணா, என் உயிருக்காக அண்ணிய தியாகம் பண்ணிட்டியண்ணா. உன்னை பத்தி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ பெரிய தியாகி நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இல்லாம எப்படி நீ வாழ்வேன்? அப்படியே அடிச்சனா? இந்த விஷயத்தை நீ அப்பவே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்குமா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு தடவை உன் கை பிடிச்சா சாகுற வரைக்கும் விட மாட்டேன்னு. அண்ணா, அந்த அசோக்கோட ஃபேமிலி வீடு காலி பண்ணிட்டு வெளியூர் போயிட்டாங்க. வீட்டுல மட்டும் இல்ல, எங்க போனாலும் அவங்கள விடாதீங்க. காலி பண்ணுங்க. நல்லா தடுங்க. முதல்ல அவன் ஆபீஸ் போங்க. அவன் தங்கச்சி படிக்கிற காலேஜுக்கு போங்க. அண்ணா, யாரை கேட்டாலும் அவனை பத்தி தெரியாதுன்னு சொல்றாங்கண்ணா. ஹலோ, சொல்றா சின்ன அண்ணா, உங்களை தேடிட்டு இருக்க ஆளுங்க ஷெட்டு கிட்ட வந்து நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணா. நீ எதுக்குடா அங்க போன? நான் ராஜேஷ் வீட்டுக்கிட்ட இருக்கேன், நீ அங்க வந்துரு. ஹலோ ஹலோ. எங்கடா அவன்? செல்ல கொடு. அசோக் எங்கடா? டேய் சொல்லு, கொலை பண்ணிடுவேன். பேசாம உட்காந்துருக்க. என்ன வேணும்டா உனக்கு? பணம் வேணுமா? இல்ல பிரியாணி சாப்பிடுறியா? உனக்கு நான் ஊர் சுத்தி காட்டுறேன், சரியா? சொல்லுடா. இங்க இருக்க உனக்கு பிடிக்கலையா? உனக்கு என்ன வேணும் சொல்லு கண்ணா, நான் வாங்கி தரேன். சொல்லு.
அண்ணா அண்ணா இங்கதான் அண்ணா, இங்கேயே தான். ராஜா அண்ணாவை கொலை பண்ணது இங்கேயே தானா? பாவம் ராஜா அண்ணா, அவன் தானா ராஜா அண்ணாவை குத்தி கொலை பண்ணா? இங்கேயே தானா? இங்கேயே தான். அசோக், தப்பு பண்ணிட்டேன்டா, தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே நீ அவனை கொன்னுடுவேன்னு சொன்னப்போ உன்னோட அரசியலுக்காகவும் அந்த பொண்ணுக்காகவும் உன்னை வேண்டான்னு தடுத்தேன். வேண்டாம், நமக்கு அரசியலும் வேண்டாம், அந்த பொண்ணும் வேண்டாம். அவனோட பணம் தான் வேணும். என்ன ஆனாலும் சரி, அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. அவன் சாவ நான் பார்க்கணும். டேய், உனக்குள்ள இருந்த பழைய கேக்கைய நான் பார்க்கணும்டா. பழைய கேக்கைய பார்க்கணும். வைசாக்ல இருந்து சத்யா ஃபோன் பண்ணான்னா, வைசாக்ல தான் அவங்க ஃபேமிலி இருக்காங்களா? அண்ணா, நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்ட். அட்ரஸ் கிடைச்சிருச்சு. நாளைக்கு அவன் தங்கச்சிக்கு கல்யாணம். கண்டிப்பா அசோக் கல்யாணத்துக்கு வருவான். இதோ அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து நடத்துற நாடகம். அசோக், வெளியே போங்க எல்லாரும். எங்கடா உன் பையன்? டெல்லியில இருக்கா, இன்னும் வரல. உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், உன் பையன் டெல்லியில இருந்து திருப்பி வரக்கூடாதுன்னு. அவன் அங்க இருந்து வர வச்சு நீ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு குடும்பத்தோட வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என்ன நடந்தது? அவன் என் தம்பியை கொன்னுட்டான். எனக்கு எதுவுமே கிடைக்காம பண்ணிட்டான். எதுவும் கிடைக்காம பண்ணிட்டான். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இப்போ அவன் உயிர் வேணும். அவன் உயிர் தான் வேணும். அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. 12 மணிக்கு. அது உன் பொண்ணோட கல்யாண முகூர்த்தம் கிடையாது, உன் பையனோட சாவு முகூர்த்தம். அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு போ. இல்ல, பொண்ணு வேணுமா உன் பையன் வேணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. சரியா 12 மணிக்குள்ள உன் பையனை என்கிட்ட ஒப்படைக்கல, சின்ன பையனை படிக்கும் போதும் பிரச்சனை தான், காலேஜில் படிக்கும் போதும் பிரச்சனை தான். என்ன, என் பொண்ணை, என் பொண்டாட்டி எல்லாரையுமே நீ சாகடிச்சிடுவேன். முதல்ல அவன் மாறட்டும். என் தம்பியை வெட்டிட்டான். பையன் வேணுமா பொண்ணு வேணுமான்னு டிசைட் பண்ணிக்க.
பிரமாதம். உங்க அப்பா பேச்சை கேட்டு சாகிறதுக்கு வந்திருக்கியாடா? நீ உயிரோட இருக்கிறது உங்க அப்பாவுக்கே பிடிக்கல. யோ பெருசு, நான் சொன்னதை கேட்டு சொன்னபடியே செஞ்சு முடிச்சிருக்க. சூப்பர். பொண்ணுக்காக பையனை பலி கொடுத்துட்ட. சொன்னபடி செஞ்சிட்டியே. பெரியவனே, அவளை விடு. ஏய், அவளை அனுப்பு. வேண்டாம், என் பொண்ணை விடாத. வேண்டாம். என் பொண்ணுக்காக இவனை உங்க காலில் விழ வைப்பேன்னு நினைக்கிறீங்களா? நான் என் பொண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆம்பளையை பத்திருக்கேன்டா. இவன் ஆம்பளை, என்னோட பையன். இவன் தங்கச்சியை எப்படி கூட்டிட்டு போகணும்னு இவனுக்கு தெரியும். நீ என்னடா அவன் தங்கச்சியை விடுறது? இப்பவே இங்கேயே இவனை நான் விட்டுட்டு போறேன். எல்லாரையும் வெட்டி சாகடிச்சுட்டு என் பொண்ணை தூக்கிட்டு வருவான். ஏய், என்னடா பாக்குற? பெட்டி பெட்டியா மாமூல் வசூல் பண்ற உனக்கு நான் பயப்படுவேனா? மிரண்டுவேன்னு நினைக்கிறியா? தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் பயந்துக்கிட்டு தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவையும் நீ சண்டை போட போகும்போதெல்லாம் நீ கெட்டு போயிடுவேன்னு சொல்லி உன் மேல நான் கோவப்பட்டிருக்கேன். நீ எதுக்காக சண்டை போட போறேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கலடா. ஆனா இப்ப யோசிக்கிறேன். என் கண்ணு எதிரிலேயே என் பொண்ணை இழுத்துட்டு போகும்போது வயசான எனக்கே அவனை வெட்டி கொள்ளணும்னு எனக்கு என் ரத்தமெல்லாம் கொதிச்சுதுடா. அப்போ ஓ வயசுக்கு எப்படி இருக்கும்னு என்னால உணர முடிஞ்சதுடா. நீ கோவப்படுறதுல தப்பே இல்லடா. ராஜாவை இவன் கொலை பண்ணும்போதே நான் இதை பத்தி யோசிச்சிருப்பேன். ஆனா எனக்குள்ளேயும் பயம் இருந்ததுடா. தப்பு பண்ணிட்டேன்டா. கண்ணா, என்னோட கோலத்தனத்தாலே வளர்ந்த பயம்டா இது. நிஜத்தால வந்த கோவம்டா உன்னுடையது. நீ தப்பு பண்ணல அப்பா. நோ நோ, முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு. நீ வர்ற, உன் தங்கச்சியோட நீ வர்ற. உன் கையாலேயே அவளுக்கு கல்யாணத்தை பண்ற. ஏய் கத்தாத. 25 வருஷமா அவனுடைய கோபத்தையும் வெறித்தனத்தையும் என்னாலேயே அடக்க முடியல. உன்னால அடக்க முடியுதான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. சீக்கிரம் வந்துடுறான். அவன் பொண்ணை தொட்டங்கிற காரணத்துக்காக உங்க 2 பேரையும் கோபத்துல இங்க விட்டுட்டு போயிட்டான். உங்க அப்பனுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கைக்கு ஹேட்ஸ் ஆஃப். இங்க இருக்கிற எல்லாரும் உன் தங்கச்சை டச் பண்ணுவாங்க. நீ எப்படி உன் தங்கச்சை கூட்டிட்டு போறன்னு நானும் பாக்குறேன். டேய், ஆரம்பிங்கடா. டேய், ஒரு நிமிஷம் இருடா. சின்ன வயசுல எனக்கு சண்டை போடணும்னு தோணும் போது எனக்கு இடைஞ்சலா இருந்தது என் அப்பா. அவர் அடிக்காதுன்னு சொல்லும் போது நான் எவ்வளவு பேர் அடிச்சிருக்கேன். இப்ப ஒரு அடின்னு சொல்றாரு. அம்மா மேல சத்தியம், அடிக்க மாட்டேன், வெட்டி போட்டுடுவேன். இப்ப டச் பண்ணுங்கடா பார்க்கலாம். நிறுத்துங்கடா. அண்ணா